பொதுவா படத்துல 1-2 ட்விஸ்ட் இருக்கும், கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இவ்வளவுதான் நம்ம நிறைய பார்த்திருக்கிற படங்கள். ஆனா படத்துல இங்க ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்ட்ல தான் படத்தையே வச்சிருக்காங்கங்கிற ரேஞ்சுக்கு அடுத்த ட்விஸ்ட்னு எண்ண முடியாத ரேஞ்சுக்கு ட்விஸ்ட்கள் வந்து கொண்டே இருந்தா எப்படி? அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் மிராஜ்னு 2025ல வந்த இந்த மலையாள படம். படு பயங்கரமா இருக்கும், என்ன நடக்குதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அப்படி கணிக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. அந்த லெவலுக்கு ஒருத்தான படம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே கிரண்ங்கிற ஒருத்தர் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கேரளால இருந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறார் போல தெரியுதா. கோயம்புத்தூர்ல போய் ஏறாரு. கோயம்புத்தூர்ல ஏறி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறார். டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரெயின் பெட்டியில போய்கிட்டு இருக்கிறாப்ல. எல்லாம் தான் போய்கிட்டு இருக்குது. திடுதிப்புன்னு பார்த்தா நியூஸ். போய்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் தடம்புரண்டு ஒரு ஆத்துக்குள்ள விழுந்து பல பேர் செத்து போயிட்டதா செய்தி. இந்த பக்கம் ஒரு ஆன்லைன் மீடியா ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறார் போல. அவர் ஏதோ புரட்சிகரமா சில நியூஸ் எல்லாம் உண்மைகளை உடனுக்குடன் தெரிவிக்கிறோம்னு சொல்லி நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கிறார். மீதி எல்லாரும் வியூஸுக்காக ரேட்டிங்ஸுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம உண்மைக்காக ஓடணும்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற யாரு இந்த ரிப்போர்ட்டர். நமக்கு தேவை ஃபேக்ட் தான், உண்மைதான். உண்மையை அப்படியே அழகா எடுத்து சொல்லணும்னு கூட வேலை பார்க்கறவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிற அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அடுத்து நம்ம ஹீரோயினை பார்க்க போறோம். அந்த ஹீரோயின் வேலை பார்க்க போற அந்த கம்பெனியோட முதலாளி. அவர் படிக்கட்டுல இருந்து இறங்கி வரார். ஒரு பினான்சியல் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாப்ல இவர். அந்த கம்பெனில இருக்கிற டெக்னீஷியன் வரா. சார், ஒரு முக்கியமான விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கிளையண்ட் டேட்டா எல்லாத்தையும் யாரோ திருடி இருக்காங்கிறான். டவுன்லோட் பண்ணிருக்காங்க டேட்டால இருந்துங்கிறான். டேட்டாபேஸ்ல இருந்து, கிளவுட்ல இருந்து. யார் டவுன்லோட் பண்ணது அப்படின்னு கேட்டா கிரண்கிறவுக்கு நம்ம கொடுத்த அந்த லேப்டாப்ல இருந்து டவுன்லோட் ஆயிருக்கிறது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. 2 நாளைக்கு பிறகு இப்ப வந்து சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல 2 நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாலேஷனுக்காக மதுரைக்கு போயிட்டேன், இப்பதான் திரும்பி வந்தேன், பார்த்ததும் உங்களை நான் வந்து மீட் பண்ணி எடுத்து சொல்றேங்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி சோகமா இருக்கிறேன்னு விசாரிக்க கிரணுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 நாளா போனே எடுக்கல, ஏதோ ஆபீஷியலா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சென்னைக்கு போனா போனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது, இதுக்கு தாண்டி சொன்னேன் அவன் மொழியே சரியில்லை, அவனெல்லாம் நம்பாதன்னு. இந்த ஆம்பளைங்களே இப்படி தானே, ஆம்பளைகளை வெறுக்கிற ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டுகாரி அவ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. இப்பதான் இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க போல. ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பிளாஷ்பேக். பக்கத்து டேபிள்ல தான் நம்ம கிரண் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் இது வரைக்கும் அறிமுகமே இல்ல, இனிதான் அறிமுகமாக போறாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் எடுத்துட்டு வாங்குங்கிற பில் வந்துருச்சுங்க. பில் வந்த பிறகுதான் பர்ஸை தேடுறா, பர்ஸை காணோம். ஏன்னா கிரெடிட் கார்டு அதுல தான் இருக்கு, காணோம். மொபைல்ல ஜிபே பண்ணலாம்னு சொல்றாரு. மொபைலையும் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க போல. போய் எடுத்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்க, போற நீங்க திரும்பி வருவீங்கன்னு என்ன கேரண்டி, நல்லா வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறீங்க, இப்படி திருடி தின்றியங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பில்லு கொடுக்க வந்தவர் சப்ளையர் என்ன பண்ணணும் தெரியாம ஒரே அவமானமா போகுதுங்க. இல்ல ஏதாவது தங்கம் செயின் வளையலை ஏதாவது தங்கத்துல போட்டுருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கிரண் வந்து, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஏமா தமிழாமா, நானும் தமிழ் தான், நான் பில்லு கட்டுறேன், எவ்வளோப்பா பில்லு அப்படின்னு கேட்டா பில்ல பார்த்தா ஷாக்கு 1400 ரூபாய்க்கு தின்றுக்குதுங்க. அரண்டு போய் பாக்குற, ரொம்ப பசி, வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே பசியில வந்துட்டேன் அப்படிங்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இவர் பணத்தை செட்டில் பண்றாரு. மீதியை நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. இல்ல உங்க போன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட்டை ஜிபே பண்றேங்கிற இவ. இல்ல அதெல்லாம் அவசியப்படாது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறாங்க. கிரண் ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கிறான். அடுத்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற பிரான்ஸ் கம்பெனில தான் கிரணும் வேலை பார்க்கறான், இவளும் வேலை பார்க்கறா. 2 பேரும் ஒரே கம்பெனின்னு தெரிய வர இவளுக்கு சந்தோஷம். அவருமே மேனேஜர் லெவல்ல இருக்கிறாரு கிரண், இவ கிளர்க் லெவல்ல இருக்கிறா. 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆபீஸ்ல பழக்கம்னு பார்த்தா இவங்க தங்கி இருக்கிறதும் அதே ஏரியா தான், ஜாகிங் போறதும் ஒரே ரூட் தான். எதுக்கு தனித்தனியா போகணும்னு ஒன்னாவே போக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க பழக்கம். இப்படிதான் கிரணுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. கட் பண்ணி இப்ப நடப்புக்கு வரான். நடப்புல 2 நாளா போன் எடுக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியலங்கிறதுனால ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கிரணை பத்தி. கிரணுக்கு நீங்க என்னம்மா உறவு அப்படின்னு கேட்டா, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், லவ்வர் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறோங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான், ஓப்பனா இருப்பான், இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரா. போமா, நாங்க டீடைல் கிடைச்சா தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருச்சுங்க. அடுத்த நாள் தூங்கிட்டு இருக்கல கால் வருது. ஃப்ரெண்டுகாரி தான், வெளியில தாண்டி இருக்கேன், காலை கதவை தர அப்படின்னு. சரின்னு அவளும் கதவை திறக்கிறா. போலீஸ் கால் பண்ணாங்களான்னு கேட்க, தெரியலடி இப்ப தாண்டி முழிச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுக்கல போல, அதனால எனக்கு கால் பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் தடம்புரண்டு நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த ட்ரெயின்ல கிரண் இருந்ததா சொல்றாங்க. கிரனோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் அங்க கிடைச்சிருக்குது, பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மள கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க பதறிக்கிட்டு ஓடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கிரணுங்கிறவன அந்த ட்ரெயின் விபத்துல இறந்து போயிட்டதான செய்தியை ரிப்போர்ட்டர்னு கேட்கிறார். கிரண் எல்லாம் ஒரு ஆள்னு, அவனை ஏன்டா நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு கூட வேலை பார்க்கறவன் கேட்கறான். அவன் தான் ஒரு சோர்ஸா அப்படின்னு கூட இருக்கிறவர் கேட்கிறார். மேபி ஏதோ ஒரு செய்தியை ரிப்போர்ட்டருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல தெரியுது கிரண். அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வந்தாச்சு, போலீஸ் வந்தாச்சு, நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு வந்தாச்சு. உள்ள போய் பார்த்தா பணம் தண்ணிக்குள்ள அழுகி போய் கிடக்கிறது, ரொம்ப மோசமான நிலைமையில கிடக்கிறது. ஐடி ப்ரூஃப், பர்ஸ் எல்லாமே இருக்குது, போட்டிட்டு போன அந்த ட்ரெஸ் உட்பட எல்லாமே இருக்குது.
ஊர்ஜிதப்படுத்தியாச்சு. அவன் தான் அப்போ செத்து போன கிரணா இருக்கணும்னு. என்ன செத்து போயிட்டானா கிரண் அப்படின்னு இந்த பக்கத்துல முதலாளி வருத்தப்படுறாரு. அவன் நம்ம கிளைண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கானாமா. அந்த ஹார்ட் டிஸ்க் நமக்கு கிடைச்சாகணும். நம்ம டெக்னீஷியன் தான் சொன்னாப்ல, அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் வெளியில போச்சு நான் மாட்டுவேன், நீ மாட்டுவ, நம்ம நெட்வொர்க்கே மாட்டிடும் அப்படின்னு பதறாப்ல. கிரண் லவ் பண்ற ஒரு பொண்ணு நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கறா, அவளை விசாரிச்சு பார்க்கலாம்னு கேட்கும்போது என்ன வேணாலும் பண்ணிக்க அவளை, எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இந்த பக்கம் பார்த்தா கிரண் இறந்து போனதுனால சோகத்துல இருந்தவளை தான் வீட்டுல தங்க வச்சிருக்காங்க ஃப்ரெண்டு. அம்மா கிட்ட சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு விசாரிக்க எங்க சாப்பிட மாட்டேன்னு நடமுடிச்சா, நான் தான் வம்படியா சாப்பிடுன்னு ஏதோ கொடுத்துருக்கேன், அரைவரையா சாப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படியே இருந்தா எப்படி, நீ வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது இல்லடி நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுல இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொன்னதும் சரின்னு இவளும் வீட்டுல கொண்டு போய் விடுறா. உள்ள வந்து கொஞ்ச நேரம் ஆல, அதுக்குள்ள பார்த்தா டிஎஸ்பின்னு ஒருத்தவர் வந்து நிக்கிறார். ஐடி ப்ரூஃபை காட்டுங்கன்னு ஃப்ரெண்டு ரொம்ப தைரியமா கேட்கறா. இவரும் ஐடி ப்ரூஃபை காட்டுறார். போலீஸும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் உள்ள வர சொல்றாங்க, உட்கார சொல்றாங்க. இவரு எஸ்பி டிஎஸ்பி இல்ல எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், பேரு ஆறுமுகமா. தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு கிரண் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கணும், அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு ஏது இருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறார். இவ தெரியாதுங்கிறா. எங்கேயாவது ஒளிய வைக்க வாய்ப்பு இருக்குது, யோசிச்சு பாருங்க அப்படின்றாப்ல. அப்பயும் தெரியாது அப்படிங்கிறா. ஆமா எதுக்கு இதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உங்க கம்பெனில கிளைண்ட் டீடைல்ஸ் கிளைண்ட் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே அவன் டவுன்லோட் பண்ணி ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வச்சிருக்கானா, டேட்டா திருட்டுன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்க வந்ததா கிளம்பும் போது சொல்றாப்ல. மித்தபடி கிரணை நான் நேர்ல கூட பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஏதாவது மேட்டர் தெரிய வந்தா தனக்கு கால் பண்ணும்படி தான் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு தான் போயிருப்பாப்ல. அவர் போன அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா இந்த தடவை நம்ம ரிப்போர்ட்டர் வந்து நிக்கிறார். என்னப்பா அடுத்தடுத்த ஆட்களை வந்துகிட்டே இருக்கிறீங்க, கிளம்புப்பான்னு ஃப்ரெண்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ தான் ரிப்போர்ட்டர்னும் ஃபேக்டை எல்லாம் யூடியூப்ல சொல்றக்கூடியவனும் ஆன்லைன் மீடியாக்காரனும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாப்ல. அப்புறம் கிரணோட டெட் பாடியை சுடுகாட்டுல வச்சு எரிச்சிருப்பாங்க. அங்கேயும் இந்த பையன் வந்துட்டு போயிருப்பான் இவனோட கோல்டன் கலர் கார்ல. இங்க வீட்டுக்கு வரும்போதும் பின்னாடியே அந்த கார்ல ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். ஏன்டா ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு ஃப்ரெண்டு கிட்ட திட்டு வேற வாங்குறார். இல்ல ஒரு கேஸை பத்தி அவன் தான் எனக்கு சோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருந்தான், ஒரு பெரிய நியூஸ் நான் எக்ஸ்க்ளூசிவா மக்களுக்கு மத்தியில உடைக்கிறதா இருந்தேன், அதற்கான ப்ரூஃப் கிடைச்ச பிறகு இதெல்லாம் பண்ணலான் இருந்தோம், அதுக்குள்ள பாவம் அவன் இறந்து போயிட்டான்னு செய்தி வருது. அந்த ஹார்ட் டிஸ்கை பத்தி இவனு விசாரிக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இடத்த காலி பண்ணு ஓடு கழுதி அப்படின்னு ஃப்ரெண்டுகாரி அவனை விரட்டுறதுலயே குறியா இருக்கிறாங்க. போறையா போலீஸுக்கு போன் பண்ணுவான்னு சொன்னதும் பயந்துகிட்டு ரிப்போர்ட்டரும் போயிடுறாரு. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து கால் வருதுங்க. சரி வரேன்னு இவ கிளம்பி போறா. கிளம்பி போன பிறகு மறுபடியும் கதவை தட்டுற சத்தம். இந்த தடவை யாரான்னு கதவை திறந்தா ஒரே எத்து. யாரு முதலாளியுடைய அடியால் வந்திருக்கிறான். எத்தனை அடியே அடி வாங்கினவ மயங்கி கிடக்குறாங்க. அடிச்சு உசுப்புறான். ஹார்ட் டிஸ்க் எங்கன்னு தான் இவனும் அதே கேள்வி. தெரியாதுங்கன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இந்த போலீஸ்காரன் எதுக்கு இங்க வந்தான்னு விசாரிக்க, இதே ஹார்ட் டிஸ்கை கேட்டு தான் என்கிட்ட வந்தார். ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னு சொன்னேன், அதை பத்தி ஐடியாவே இல்லைன்னு சொன்னேன், இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தனக்கு கால் பண்ணும்படி விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருக்கிறதா எடுத்து சொல்றா. புள்ளின்னு அரைஞ்சு உண்மையை சொல்லுன்னு விசாரிச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல இருந்து நம்ம ரிப்போர்ட்டர் கவனிச்சுட்டு தான் இருக்கிற. ஏண்டி நீ கட்டிக்க போறவன் உங்ககிட்ட எதையுமே சொல்லாம மறைக்கிறாங்கிற, நீ இதை நான் நம்பணுமாக்கும் அப்படின்னு கழுத்த பிடிக்கிறாப்ல. காப்பாத்துறமே என்னடா பண்றேன்னு யோசிக்கிறவரு அடுத்து என்னன்னு முடிவு பண்றதுக்குள்ள துப்பாக்கி எடுத்து சைலன்சரை மாட்டி சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன்னு மிரட்டுறாங்க. ஆர்டிஸ்க்கு கிடைக்காம சுடுறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவ பயந்துகிட்டு இருக்கா. ஏதாவது தெரிஞ்சா டெஃபினட்டா சொல்றேன் விட்டுருங்கன்னு கதறா. அதே சமயம் வெளியில இருக்கிற நம்ம பைய யார் மணியே விடாம ஆம்பளை பையன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு சத்தம். ஐயோ அப்படின்னு அடியாளு பதறிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போலீஸ் கிட்ட நான் வந்து போனதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, வைக்க கூடாது, ஹார்ட் டிஸ்க் கிடைச்சா என்கிட்ட தான் அதை பத்தி சொல்லணும் வைக்கணும்னு வான் பண்ணிட்டு போற. அவன் அந்த பக்கம் போன பிறகு என்னமா ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோமான்னு நம்ம ஆளு ஓடியாராங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வேலை நீங்க சத்தம் போட்டதுனால தப்பிச்சேன் தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இப்ப அடிச்சவன் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாதுங்கிறா. ஆனா இவனுக்கு தெரியும் அந்த முதலாளியுடைய அடியாள்னு. இந்த முதலாளி அடியாளி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவாலா பணம்னு சொல்லுவோம்ல, அரசியல்வாதிங்க அதிகாரிங்க நிறைய பேர் கருப்பு பணம் கோடி கணக்குல வச்சிருக்கிறவங்க அந்த பணத்தை எப்படி ஒயிட் ஆக்குறதுன்னு தெரியாம முழிப்பாங்க. அவங்களோட பணத்தை ஒயிட் பண்ணி கொடுக்கறதா இவங்களோட வேலை. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொடுக்கறது. அது சம்பந்தப்பட்ட அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தான், கிளைண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம கிரண் டவுன்லோட் பண்ணிருக்கான் போல தெரியுது. அந்த மேட்டர் வெளியில வந்தா ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் போலீஸ் கிட்ட மாட்டோம். அதை தடுக்கிறதுக்காக தான் முதலாளியும் அடியாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றேன். பேசிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்டுகாரி வந்துடுறாங்க. ஏன் நின்னு கிளம்பலையா அப்படின்னு சத்தம் கொட்டு வரா. இல்ல இவன் தான் உசுர காப்பாத்தினான்னு இந்த அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்குது. உதவிக்கு நம்பி தயவு செய்து இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு அமுச்சு விட தான் பாக்குறா ஃப்ரெண்டுகாரி. போறவனை நிப்பாட்டி அந்த எஸ்பியை பத்தி சொல்லி விசாரிக்கிறாங்க. எஸ்பியும் கிரணும் ஒன்னா அடிக்கடி பாத்துப்பாங்க பேசிப்பாங்க அப்படின்னு இவன் சொல்றான். ப்ரூஃபே இருக்கு, போட்டோ இருக்குன்னுமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த போட்டோவை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு போட்டோஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எஸ்பிக்கு போன் பண்ணி ஒரு ஹோட்டல்ல சந்திக்கிறாங்க. சொல்லுமா ஏதாவது நியூஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க, நீங்க முதல்ல என்கிட்ட ஓப்பனா உண்மையை சொல்லி பழகுங்க, நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லி
கிரண் கூட இவர் அடிக்கடி நேர்ல இருந்திருப்பாரு, பார்த்திருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, கிரணை பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறா. இந்த போட்டோ எல்லாம் உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு தான் போலீஸ்காரன் விசாரிக்கிறாப்ல. அவ சொல்ல மாட்டா, கூட இருக்கிற அவசர குடிக்கி அந்த ஃப்ரெண்டுகாரி சும்மா இல்லாம ரிப்போர்ட்டர் தான் கொடுத்தான்னு எடுத்து சொன்னதும் அந்த பயம் உங்களை ஃபாலோ பண்ணி எங்கேயே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, வெளியில தான் எங்கேயா சுத்தி தெரியும், அடிச்சு இழுத்துட்டு வான்னு கூட இருக்கிற போலீஸ் கிட்ட உத்தரவு போடுறாப்ல. சரி, நீங்களும் கிரண் எதுக்கு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டீங்கன்னு விசாரிக்கிறா. ஹவாலா பணம் நடக்குது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு உங்க கம்பெனி உதவி பண்ணுதுன்னு எங்களுக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதை கடந்த 3 வருஷமா நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்டரை உடைச்சு மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்கணுங்கிறதா எங்களோட திட்டம். அதுக்கு நாங்க கிரண் அப்ரோச் பண்ணோம். கிரண் உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். பதிலுக்கு அவனுக்கு வெளிநாட்டுல போய் தங்கணும் வைக்கணும்னு ஆசை போல. சோ வெளிநாட்டுல அவனை செட்டில் பண்றதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறதா சொல்லி இந்த போலீஸ்காரங்க உள்ள வந்திருப்பாங்க போல தெரியுதுங்க. ஆனா இவர் இதை பத்தி எல்லாம் பேசிக்கல. இந்த டிரான்சாக்ஷன் டீடைல், கிளைண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தான். அதுக்காக தான் அவன் கூட நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்ததா மட்டும் சொல்றாப்ல. மீறி இந்த ஆஃபரை பத்தி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற ஒரு வாய்ப்பை பத்தி எல்லாம் இப்ப இந்த படத்துல ரிவீல் பண்ணல, பின்னாடி வரும். இப்ப வரைக்கும் எதுவும் டீடைல்ஸ் கிடைக்கல, ஏதாவது டீடைல் கிடைச்சா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிறாப்ல. இங்க பாருங்க, போலீஸை விட உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஆட்கள் கிடைக்காது, எங்களை நம்புங்க. உன் முதலாளி எல்லாம் நம்பாத, மோசமானவன். நீங்க உயிரோட இருக்கணும்னா நான் தான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறாரு எஸ்பி. இதே மாதிரி தான் கிரண் கிட்டையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்களா? ஆனா கிரண் இப்ப செத்து போயிட்டான்னு கேக்குறா. கரெக்டா தான் கேக்குறா. வெளியில வந்ததும் அந்த ரிப்போர்ட்டர் பத்தி ஏன்டி போட்டு கொடுத்த, அவன் நமக்கு உதவி தானம் பண்ணான்னு ஹீரோயின் கடிச்சுக்கிறா. அதே சமயம் எங்க போட்டோ வாங்கிட்டு இந்த ஆள் கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, அந்த ஆளுக்கு எனக்கு ஏற்கனவே ஆகாது வாக்கியத்தாரா இருக்குது, இதுல இது வேறையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம்பா, சாரிப்பான ஹீரோயின் சாரி கேக்குறா. அதுக்குள்ள பார்த்தா போலீஸ் அவனை வந்து பிடிச்சிருச்சு. இவங்க முன்னாடியே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் அடி வாங்குறத பார்த்துட்டு இவ வருத்தப்பட்டுக்கிட்டே போறா. பாவம். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட என்னதான் இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டரை காட்டி கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த கிரண் கூட நீ பழக்கமானதே ஒரு 4-5 மாசம் தான், அதுக்குள்ள நீங்க கல்யாணம் வரைக்கும் போயிருக்கீங்க. நீ எல்லாத்துலயும் அவசரப்படுற, எல்லாரையும் அவசரப்படுத்தி நம்பிடுற, அவசரப்படாம பொறுமையாரு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா ஃப்ரெண்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு சொல்றா, லாக்கர் ஏதாவது சீக்கிரட்டா ஏதாவது வச்சிருக்கீங்களா, இது பண்றீங்களா அப்படின்லாம் கேட்டார்ல நம்ம எஸ்பி. அவனோட டேபிள்ல ரகசியமான ஒரு டிராயர் இருந்தது, நான் ஒரு தடவை பாத்துருக்கேன், அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியாதுன்னு இப்போ அவ போய் ஓபன் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்டர்ல போய் ஏதோ ஒன்னு பட்டன் அமைக்கி விடுறா, டப்புன்னு ஓபன் ஆகுதுங்க. ஓபன் ஆகி பார்த்தா நிறைய ஃபைல்ஸ், நிறைய பேப்பர்ஸ் கிடக்குது, ஹார்ட் டிஸ்க் எதுவும் இல்ல, கூடவே ஒரு சாவி கிடைக்குது. அப்புறம் சில மாதங்களுக்கு முன்பாக தனக்கு பேங்க்ல ஒரு லாக்கரை ஓபன் பண்ணா தான் பேர்ல ஓபன் பண்ணதாவும் அந்த லாக்கர்ல செக் பண்ணி பார்க்கலாமே இவளுக்கு தோணுது. அந்த லாக்கர் சாவி ஏற்கனவே இவகிட்ட இருக்குது. இப்ப புதுசா கிடைச்ச இந்த சாவியை எடுத்துக்கிட்டு பேங்க்ல போய் லாக்கரை ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. லாக்கர்ல எம்டியா தான் கிடக்குது, உருப்படியா எதுவும் இல்லங்க, வெறுங்கையோட தான் திரும்புற. அப்புறம் இந்த சாவியை காமிச்சு இந்த மாதிரி சாவி எங்க யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு விசாரிக்க, இது பேங்க் லாக்கர் சாவி மாதிரியே தெரியலமா, வித்தியாசமா இருக்குதுமா அப்படின்னு மட்டும் பேங்க்காரங்க சொல்லிருக்காங்க போல. இத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதே ஹோட்டல்ல நம்ம ரிப்போர்ட்டர் இருக்காப்ல. ரிப்போர்ட்டர்ட்ட போய் இந்த மாதிரி நாங்க உன்னை போட்டு கொடுத்துருக்க கூடாது, சாரி அப்படின்னு மன்னிப்பும் கேட்கறாவ. ஆம்பளைங்கனாலே இப்படித்தான ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஆம்பளைகளையும் நம்பலாம் வைக்கலாம், எல்லா ஆம்பளைகளும் மோசமான பசங்களா இருந்துட மாட்டாங்க, என்ன மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்கன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரே அப்பையும் திமிரா தான் பேசிட்டு இருக்கா. அப்புறம் கார்ல அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சைடுல அந்த அடியால வராங்க, காரை கொண்டு வந்து இடிக்கிறாப்ல கொண்டு வரான். இவங்களும் ஒரு மரத்துல போய் மோதி நிப்பாங்க. அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கண்ணாடியை உடைச்சு அவ்வளவு சொல்லியும் போலீஸ்காரங்க கிட்ட போயிருக்கிற அந்த எஸ்பி கிட்ட போய் ஹார்ட் டிஸ்க கொடுத்தியா அப்படின்னு விசாரிக்கிறார். சத்தியமா சொல்றேன், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நான் கொடுக்கல அப்படின்னு அடிச்சு சொல்றேன். அப்புறம் தனக்கு அவ லாக்கர் ஓபன் பண்ணத பத்தியும் பேங்க்ல போய் அந்த லாக்கர் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், உள்ள எதுவுமே இல்ல, எம்டியா தான் கிடந்தது அப்படிங்கறத பத்தியும் எடுத்து சொல்றேன். கிடைச்சா டெஃபினட்டா உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னதும் ஒழுங்கா கொடுக்குற, இல்ல அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு அடியால். பின்னாடியே நம்ம ரிப்போர்ட்டரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார் போல. என்னாச்சுங்க, ஒண்ணு இல்ல, ஆர் யூ ஆல் ரைட்னு வந்து நிக்கிறார். அவங்க கார் டேமேஜ் ஆனதுனால இவன் வண்டியில ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட முதல்ல இறக்கி விட்டாச்சு. அடுத்து ஹீரோயினை தான் வீட்லயே இருக்கும்படி ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டாலும் இல்ல, என்னால உனக்கோ உன்னோட தங்கச்சி உன்னோட அம்மா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வர வேண்டாம், குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியாவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் வீட்டுக்கு போறேன்னு அடம்பிடிக்கிறாங்க. சரி, நீ வீட்டுல கொண்டு போய் இறக்கி வரதுக்காக இவனும் போயிட்டு இருக்கான். ஆமா, உங்களுக்கு குடும்பம் குட்டி எதுவும் இல்லையான்னு இங்கதான் நம்ம ரிப்போர்ட்டர் விசாரிக்கிறார். நம்ம ஹீரோயினுக்கு அம்மா, அப்பா, அக்கா இப்படி 3 பேர் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கார் விபத்துல 3 பேர் இறந்து போயிட்டாங்களா. அப்புறம் அனாதை ஆயிட்டாலாம், அனாதை ஆசிரமத்துல தான் படிச்சாலாம், இப்ப வேலை கிடைச்சு இங்க வந்திருக்கதா எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அங்க வச்சு இவ வேற, ஆமா அந்த போலீஸ்காரர் எஸ்பிக்கும் உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இவ ரொம்ப தீவிரமா விசாரிச்சு யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னா ஒரு எம்எல்ஏவோட பையன். எம்எல்ஏ பையனை காப்பாத்துறதுக்காக அந்த எஸ்பி முயற்சி பண்ணதாகவும் அந்த மேட்டரை பத்தி நான் யூடியூப்ல பேசிட்டதாகவும் அதனாலதான் அவருக்கு எனக்கு வாக்கா தர்றாருன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனைக்கு காரணம் போல. சரிப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சுன்னா அதை நீ ஒரு காப்பி எடுத்துக்கோ,
வச்சுக்கோ. எல்லாமே நீ பண்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸுக்காக தானே. எக்ஸ்க்ளூசிவிட்டியை நீயே எடுத்து பண்ணு. ஆனா எனக்கு ஹார்ட் டிஸ்க் கொடுத்து இந்த பஞ்சாயத்துல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு கேட்டுக்க. அதுக்கு அவன் சரின்னு ஒத்துக்கிட்ட போல தெரியுது. அப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர் அடுத்த நாள் அந்த சாவியை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்து இவளுக்கு எடுத்து சொல்றான். அந்த சாவியில நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நிறைய லாக்கர் கம்பெனிஸ் வச்சிருக்கிற ஒரு பிசினஸ் மேனை பார்த்து இந்த சாவியை காமிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பான் போல போட்டோவை காமிச்சு. அதுல இத பார்த்தா ஸ்டார்டிங்ல இருக்கிற 2 டிஜிட் ஒரு மாநிலத்தோட ஒரு ஸ்டேட்டோட பேரை குறிக்குமா. அடுத்து இருக்கிற ஒரு 4 டிஜிட் நம்பர் சிட்டி ஊரோட பேரை குறிக்குமா. அப்புறம் இருக்கிற 3 டிஜிட் நம்பர் ஏரியாவோட பேரை குறிக்குமா. அந்த வகையில பார்த்தா இந்த சாவி குறிக்கிறது கேலிக்கட்ட அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. கேலிக்கட் அங்க இங்க நடக்கிற விஷயமும் அந்த ஊரையும் சம்பந்தப்படுத்துறாப்ல ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கேலிக்கட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிள். கேலிக்கட்ல இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிள். சோ கேலிக்கட்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற லாக்கரோட சாவியா இது ஏன் இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி அங்க போய் பார்த்துடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவ தயாராகிற சமயம் போனை எடுத்துட்டு வந்தா போலீஸ் உன்னை ட்ராக் பண்ணும், அதனால போனை வச்சுட்டு வந்துருன்னு நல்ல ஐடியா கொடுக்குறான் நம்ம ரிப்போர்ட்டர். ஆனாலும் அவன் ஒரு கேள்வி கேட்கறான். அந்த லாக்கரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சவன் சாவியை மட்டும் ஏன் விட்டுட்டு போகணும், சாவியும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு டவுட் கேட்க ஹீரோயினும் மேபி டூப்ளிகேட் சாவி கூட வச்சிருந்திருக்கலாம், எது எப்படியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி 5 நிமிஷத்துல கிளம்புறா. போனையும் வச்சுட்டு கிளம்ப போற சமயம் ஃப்ரெண்டுக்கு அறிங்கிட்டு வந்துடுறாங்க. அதுவும் இவன் கூட போறத பார்த்துட்டு நான் தான் தெரியாதனமா உதவி பண்ணலான்னு வந்தேன், உனக்கு என் உதவி தேவையில்லை போலன்னு கிளம்ப போற சமயம் அவசரப்படாத பொறுமையாரு, இவன் நமக்கு உதவி தான் பண்ணிட்டு இருக்கான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. சுயநலம் இல்லாம உதவி பண்றதுக்கு இவன் என்ன ஜீசஸா அப்படின்னு கேட்க இல்ல ஹார்ட் டிஸ்க் கிடைச்சா அதுல ஒரு காப்பி அவன் எடுத்துக்கலான்னு அதை பத்தி நியூஸ்ல அவன் எக்ஸ்க்ளூசிவா சொல்லலான்னு ஒரு டீல் போட்டுருக்கேன், அதுக்காக தான் உதவி பண்றான்னு எடுத்து சொல்றாங்க. இங்க பாருமா நீ எங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா ஒண்ணு பண்ணு, நம்ம ஹீரோயினோட மொபைல் எடுத்துக்கிட்டு நீ வேற ஊருக்கு உன் குடும்பத்தை கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிடு, போலீஸ் ஒன்ன ட்ராக் பண்ணி அந்த பக்கத்துல வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்டா போனை மறந்து வச்சுட்டு போயிட்டுதா ஈஸியா அவங்கள ஏமாத்திடலாம். அந்த கேப்ல நாங்க கேலிக்கட் போய் அந்த லாக்கரை அக்சஸ் பண்றோன்னு முடிவு பண்ணி இப்படி 2 பேரும் 2 கார்ல பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு வருத்தப்படாத, டென்ஷன் ஆகாத, டெஃபினட்டா அந்த லாக்கர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும், எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கான். ஆனா ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் கிடைச்சா கூட அது போலீஸ்ட்ட கொடுக்கறதா இல்ல முதலாளிகிட்ட கொடுக்கறதா இதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு போலீஸை போட்டிருக்காங்க போல. அந்த போலீஸ் நைட்டு தூங்கிட்டான் போல, அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு எடுத்து சொல்றாங்க. சரி போன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு எஸ்பி. போன் இப்போ திரிஷூர் ஏரியாவை காட்டுறதா எடுத்து சொல்றாங்க. திரிஷூருக்கு ஏன் போகணும்னு எஸ்பி முழிச்சிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள இந்த பக்கம் கேலிக்கட்டுக்கு வந்து அந்த லாக்கர் ரூம் அக்சஸ் பண்ணி சாவியை காமிச்சதுமே லாக்கரோட நம்பர் அவங்களுக்கு தெரியும், யாருக்கு அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும். லாக்கரை காட்டிடுறாங்க. இவங்களும் அதுல இருக்கிற டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நிறைய போட்டோஸ் இருக்குது, அப்புறம் ஒரு பை இருக்குது. அந்த பைக்குள்ள பார்த்தா பேப்பருக்குள்ள பார்த்தா முழுக்க கட்டுக்கட்டா பணம் செலவுக்கு ஆச்சு. அப்புறம் இருக்கிற போட்டோஸ் தான் க்ளூ. ஹார்ட் டிஸ்க் இதுல இல்ல. அதுல ஒரு போட்டோல இதோ கிரணோட அம்மாவும் இருக்கிறாங்க, ஆனா இப்ப அம்மா இறந்துட்டதா என்கிட்ட சொல்லி இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்றான். ஆனா அதுல ஒரு செக் புக்ல அவங்க அம்மாவோட பேர் போட்ட ஒரு செக் புக் இன்னும் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், அம்மா இன்னும் சாகலன்னு அர்த்தம். செக் புக்ல அட்ரஸும் இருக்குதுங்க. நாம ஏன் அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரின்னு அந்த அட்ரஸுக்குமே போறாங்க. போய் பார்த்தா அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. கிரண் தான் அம்மா இறந்துட்டதா சொன்னது போய் ஆச்சா. கூட வேலை பார்க்கறோம்னு சொல்லி உள்ள போய் ஜாலியா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள பேசிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோல தான் அம்மாவோட பர்த்டேக்காக அவன் ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பான் பையன் கிரண். ஆனா அதுல ஹாப்பி பர்த்டே அம்மா அன்போட கிரண்னு எழுதாம அமல்னு எழுதி இருக்குது. கிரண் தானே உங்க பையன் பேரு, ஏன் இதுல அமல்னு எழுதி இருக்குது அப்படின்னு கேட்க அடுத்த நொடி அவங்க மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுதுங்க. நான் ப்ரே பண்ணணும் நீங்க கிளம்புங்கன்னு அங்கிருந்து அமுச்சு விட்டாங்க. ஏன் அவங்க மூஞ்சி அந்த மாதிரி மாறுச்சு, அமல்ங்கிற பேரை கேட்டது ஏன் அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னு தெரியல. சரி நாளைக்கு வந்து இவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது ஒரு லாட்ஜ்ல தங்கிக்கலாம், பக்கத்துல வசதியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தனித்தனி ரூம் எடுத்துட்டு பக்கத்து ரூம் தனித்தனி ரூம் எடுத்துட்டு உள்ள போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. திருப்பி பார்த்தா ஹீரோயினோட ரூமுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுங்க. இவனும் கதவை தட்டுவான். லைட்டா கதவு திறக்கப்படுது. இடிக்கலான்னு போகும்போது கதவு திறக்கப்படுது. சரின்னு உள்ள போனா துப்பாக்கி முனையில அங்க பிடிக்கிறது அந்த அடியால் தான். அடிச்சு போட்டு துப்பாக்கி முனையில பிடிக்கிறார். இந்த ரிப்போர்ட்டர் ஏன் பின்னாடியே திரியறான்னு கேட்கும்போது இல்ல இவன் எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான், ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதும் உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் நாங்களும் இருக்கிறோம். இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லாக்கர் அக்சஸ்க்கு எங்களுக்கு சாவி கிடைச்சது. சரி அதுல ஹார்ட் டிஸ்க் இருக்குமான்னு பார்க்க வந்தோம். பணம் இருந்தது, நிறைய போட்டோஸ் இருந்தது, ஆனா ஹார்ட் டிஸ்க் இல்ல. இந்த போட்டோஸ்ல ஏதாவது க்ளூ கிடைச்சா ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம், கிடைச்சா சத்தியமா உங்ககிட்ட கொடுப்போம்னு சொன்ன பிறகுதான் அந்த ஆளு விட்டு போறாங்க. அவங்க போன பிறகு அடுத்த க்ளூ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அங்க இருக்கிற போட்டோஸ்ல பின்னாடி ஒரு சின்ன தனி வீடு மாதிரி ஒன்னு இருக்கும். தனக்கு எப்பயாவது மூட விட்டா இருந்தா இந்த இடத்துக்கு தான் அடிக்கடி போவேன்னு கிரண் இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கானா. சோ அந்த இடத்துக்கு போலாமேன்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. போட்டோல பார்த்தாலே தெரியுது பக்கத்துல இருக்க ஒரு பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு தான், ஒரு மர வீடு. அந்த வீட்டு பக்கம் வந்தாச்சுங்க. உள்ள தேடி பார்த்தா யாரும் இல்ல, பட் யாரோ தங்கி இருக்கிறாப்ல தெரியுது. அடுப்பு வேற சூடா இருக்குது. யாரோ இங்க தங்கி இருக்கிறாங்கன்னு உள்ள பேசிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை வெளியில இருந்து லாக் பண்ணி மொத்தத்தையும் பெட்ரோலை ஊத்தி எரிச்சு விட்டுட்டு போறாங்க. யாரா எரிச்சு விடுறதுன்னு பார்த்தா அட நம்ம கிரண் தாங்க. பயபுள்ள சாகல. அதே சமயம் உள்ள இவங்களை வச்சு எரிச்சிட்டு போறான்னா இவங்க சாகட்டும் நினைக்கிறானா என்னன்னு தெரியலங்க. இல்ல உள்ள வந்தவங்களே அவன் கவனிக்கலையோ என்னவோ தெரியல. புகை அதிகமாயிடுச்சு. நெருப்பு அணைக்கிறதுக்கு இவன் என்னென்னமோ முயற்சி பண்றான், ஒண்ணு வேலைக்கால. இவ வேற புகை தாங்காம மயங்கி விழுந்துடுறா. அவ
சாகக்கூடாதுன்னு அவளுக்கு மேல ஒரு பீரோல போட்டு ஒரு பேர் என்னது ஒரு கட்டில போட்டுட்டு அப்புறம் ஒரு பீரோல இருந்து ஒரு இது கிடைக்கும் மம்முட்டி மாதிரி ஏதோ கிடைக்குது அதை வச்சு பீரோவை கொஞ்சம் இடிச்சிடிச்சு தள்ளுறான். அதுக்குள்ள இவளை வச்சுப்பான் போல. அப்புறம் பீரோக்கு பின்னாடி இருக்கிற சுவரை உடைக்கிறான். பீரோலுக்குள்ள இவளை தள்ளி பீரோவோட சேர்த்து ஒரு தள்ளு சுவர் உடைஞ்சு அந்த பக்கத்துல போய் பீரோ விழுகுது. அப்புறம் இவனும் ஜம்ப் பண்ணி அங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஆபத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா போலீஸுக்கு வேற ஒரு செய்தி கிடைக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருந்த சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது கிரண் ட்ரெயின் ஏறினது நிஜம். ஆனா ட்ரெயின் தடம்புருந்து விபத்தானது 11ஆம் தேதியா. ஆனா நம்ம கிரண் ட்ரெயின்ல போனது 8ஆம் தேதியா. 2 நாளைக்கு முன்னாடியே பயபுள்ள போயிருக்கான் அந்த ட்ரெயின்ல. விபத்து நடக்கும்போது அந்த ட்ரெயின்ல அவன் இல்லவே இல்ல. சோ அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்றாரு. சரி எதுக்கும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னனே டெட் பாடியை என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறார். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். எப்படி எடுத்து பார்த்திருக்காங்கன்னா கிரண் தங்கி இருந்த வீட்ல அவனோட முடி ஏதாவது பாத்ரூம்லயோ இல்ல சீப்லயே இருக்கும். அந்த முடியை எடுத்துக்கிட்டு தண்ணியில உப்பி போய் ஒரு டெட் பாடி கிடைச்சதுல அந்த பாடியோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த ரிசல்ட் கம்பேர் பண்ணி பார்த்ததுல 2 மேட்ச் ஆகல. ஆக மொத்தம் கிரண் உயிரோட தான் இருக்கிறாங்கிற ஒரு முடிவை டிஎஸ்பி எடுத்துட்டாரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு ஃப்ரெண்டுகாரியும் வந்து விசாரிக்கிறாங்க. வெளியில யாரோ கதவை சாத்தி எங்களை எரிச்சு கொல்ல பார்த்தாங்க. யாரா இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு என்னமோ கிரணா இருக்கும்னு ரிப்போர்ட்டர் சொல்றான். அதே மாதிரி டெட் பாடியை நீங்க அன்னைக்கு வாஷ் பண்ணீங்கல்ல, டெட் பாடியை பார்த்து கிரண் தாங்கிறத உறுதிப்படுத்தினீங்கன்னு கேட்கும்போது இல்ல பாடி தண்ணியில உப்பி போனதுனால கிரண் தான் அப்படிங்கறத உருவத்தை வச்சு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா Dress பிளஸ் அங்க இருந்த ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு தான் இறந்து போனது கிரணா இருக்கும்னு தான் யோசிச்சதா இவ எடுத்து சொல்லிட்டு இருக்கா. கிரண் தன்னோட சாவையே ஃபேக் பண்ணிருக்கான். என் உள்ளுணர்வு அப்படித்தான் சொல்லுது. சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்டா மேபி அவன் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா எல்லா பேரும் அவனை விரட்டுவாங்க. அதனாலதான் அவன் செத்து போனாப்ல அவனை யாருமே தேடக்கூடாதுன்னு ஒரு முடிவுல செட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு பதிலா பலியாடா ஒன்ன செலக்ட் பண்ணி எல்லா பேரும் ஒன்ன விரட்டிட்டு வருவாங்க, நீ மாட்டிப்ப, அவன் நிம்மதியா இருக்கலாங்கிறது அவனோட திட்டம். பக்காவா உன்ன பலியாடா ஆயிட்டு போயிட்டான் பாத்தியா அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஓமேலேயே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. நீ ஏதோ ஒன்ன மறைக்கிறாப்ல எனக்கு தெரியுது. தயவு செய்து உண்மையை சொல்லுன்னு திரும்ப திரும்ப கேட்க அவளையும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு சில உண்மைகள் முன்னாடியே தெரியுங்கிறா. என்ன உண்மை அப்படின்னு கேட்டா அந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டரை பத்தி முன்னாடியே தெரியணும். போலீஸுக்கு உதவி பண்ணா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் பண்ண வைக்கிறதா அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிற மேட்டரையும் என்கிட்ட அவன் சொல்லியிருக்கிறான்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறான். பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அவளுக்கு முத்தா கொடுக்க முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கட்டன் டேட்டா சொல்லிடுறாங்க. அப்புறம் எதிர்காலத்தை நினைச்சாலே ஒரு பயமா இருக்குது. நிரந்தரம் இல்லாத இந்த பினான்ஸ் கம்பெனி அங்க என்ன தப்பு ஏதோ தப்பு நடக்கிறாப்ல எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அந்த வேலை போயிடுச்சுன்னா அந்த கம்பெனியை மூடிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கும்போது கம்பெனி மூடத்தான் போகுது, நானே மாட்டி விடத்தான் போறேன். பதிலுக்கு எனக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2 வீசா 2 வேலை உனக்கு எனக்கும் எஸ்பி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். பதிலுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கிளையண்டோட டேட்டாபேஸையும் டிரான்சாக்ஷனையும் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல கொடுக்க வேண்டியதா நம்ம வேலைன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வீசாலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ரேஞ்சுக்கு அந்த அதிகாரம் ஒரு போலீஸ் எஸ்பிக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கார்ல போகும்போது டவுட் கேட்பா. அவருக்கு மேல இடி டிபார்ட்மெண்ட் இருக்குதான், வருமான வரித்துறை டிபார்ட்மெண்ட். அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் உண்டு. சோர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பெனிஃபிட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. சோ அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு எடுத்து சொல்லி இருக்கிறார் போல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய வரித்துறை இதை செய்தான். ஆனா ஒரு கால் எஸ்பி சொதப்பிட்டாருன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாருன்னா கேட்க இது ஹோட்டல்ல நடக்கும். அப்படி ஒரு கால் நடந்தா அப்பயும் என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. நாம டேட்டாவை திருடுறத மட்டும் இல்லாம கூடவே ஒரு 10 கோடி ஆட்டைய போட்டுடலாம்னு சொல்றாங்க. சோ அந்த பிளான் சொதப்பிடுச்சுன்னா இந்த பணத்தை வச்சு நாம வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம், ஏதோ ஒரு வகையில நாம செட்டில் ஆயிடலாம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அவ்வளவு பணம் காலியா போச்சுன்னா கம்பெனில மாட்டுவான்லன்னு சொல்லும் போது இல்ல, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குதான். அதுல 10 கோடிங்கிறது ஒன்னும் பெரிய பணம் இல்ல. சோ அவன் திருட முடியும்னு நம்பகமா சொல்லி இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பேர்ல ஒரு லாக்கர் ரூம் ஒரு லாக்கர் எடுக்கணும் அப்படின்னு பேங்க்ல ஓபன் பண்ண சொன்னது அவன் தான் போல. அது மட்டும் இல்லாம டேட்டாவை ஸ்ட்ரைட்டா என்னால திருட முடியாது, அதை நல்ல அழகா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். யாரு? நம்ம கம்பெனில இருக்கிற டெக்னீஷியன் அனந்த். அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவனை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த மேட்டருக்கு உதவி பண்ண சொல்லு, பதிலுக்கு அவனுக்கு ஏதாவது செய்யலாம், காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. சரி நீ இவளும் போய் அனந்த் கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசி எடுத்து சொல்லி இந்த மாதிரி பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்ல அவன் யோசிக்கிறான். இங்க பாரு, கம்பெனி கொஞ்ச நாள் இழுத்து முடிடுவாங்க, எதிர்காலமே இருக்காது, நீ வேற ஏகப்பட்ட இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற, அவன் பணம் கொடுக்குறேங்கிறான், 1 கோடி ரூபா தரேங்கிறான்டா, டேட்டா எடுத்துக்குறா அப்படின்னு எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. வரித்துறை பின்னாடி இருக்கிறதுனால டெஃபினட்டா அவங்க அந்த கம்பெனி இழுத்து முடிடுவாங்கன்னு சொன்ன பிறகு அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இங்க பாரு, மதுரைக்கு நான் கொஞ்ச நாள் போக வேண்டி இருக்கிறது, அந்த கேப்ல டேட்டாவை டவுன்லோட் பண்றாப்ப டவுன்லோட் பண்ணிடுவோம், நான் 2 நாளைக்கு பிறகு தான் இங்க திரும்ப வருவேன், அதுக்கு பிறகு டேட்டா காணாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஓனர் கிட்ட சொல்லிடுவோம். ஒரு 2 நாள் கேப் கிடைக்கும், அந்த 2 நாளுக்குள்ள அந்த டேட்டாவை என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்கன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா டேட்டாவை நான் ஹார்ட் டிஸ்க்ல உங்களுக்கு கொடுக்கும் போது கையோட பணத்தையும் கொடுத்துறணும்னு கண்டிஷன் போட்டுருக்கான். எல்லாத்துக்கும் இவ சரின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ வரைக்கும் இதை
இதையெல்லாம் பண்ண போறது நம்ம கிரண் தான் அப்படிங்கறத இவ சொல்லவே இல்லைங்க. அப்புறம் டேட்டாவை ஆட்டைய போடும்போது தான் கம்பெனில கிரண் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சத்தம் போடுறான். ஏய் நீ தானப்பா சொன்ன உன் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ண மாட்டேன், வேற ஒருத்தவனோட கம்ப்யூட்டர்ல தான் டவுன்லோட் பண்ணணும்னு. கிரண் அவனே வந்து என் கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்கறான். பத்தாதுக்கு இந்த திட்டமெல்லாம் போட்டதா வந்தான். அப்புறம் என்னன்னு கேட்கும்போது இல்ல அவனை நம்பவே முடியாது, எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறான் இந்த டெக்னீஷியன். இங்க பாருப்பா, அவனோட லேப்டாப்ல இருந்து நாம டவுன்லோட் பண்ண போறோம், ரிஸ்க் எடுக்கிறது அவன் தான், உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்க, சரி அவன் சிஸ்டத்துல இருந்து டவுன்லோட் பண்ண போறோம்னா அதை அவனே டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். டவுன்லோட் பண்ண டேட்டாவை டவுன்லோட் பண்ணும்போது டேட்டா எல்லாம் என்கிரிப்டடா டவுன்லோட் ஆகும். ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் முட்டையா தான் தெரியும். உள்ள என்ன எழுத்து இருக்கிறது என்ன நம்பர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை டீகிரிப்ட் பண்றதுக்கு இந்த டெக்னீஷியனோட உதவி தேவை. சோ அவன் டவுன்லோட் பண்ணட்டும், நான் டீகிரிப்ட் பண்ணி கொடுக்குறேன், அப்பதான் உள்ள இருக்கிற டேட்டாவை அவனால பார்க்க முடியும், அந்த உதவி மட்டும் பண்ண முடியும்னு சொல்லிட்டாப்ல. கரெக்டா அவன் மதுரைக்கு போன சமயம் நம்ம கிரண் ஆபீஸ்லயே உட்கார்ந்து ஓ கம்ப்யூட்டரே இருக்குங்க, லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டரே வச்சிருக்கான், பயபுல்ல டெஸ்க்டாப் அதுலயே டவுன்லோட் பண்ணிருக்கான். ஆனா எதையும் பார்க்க முடியாது, என்கிரிப்டடா முட்டையா இருக்கும். அப்புறம் அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு போய் நம்ம டெக்னீஷியன்ட்ட கொடுக்குறான். டெக்னீஷியன் அவனோட லேப்டாப்ல இந்த டேட்டாவை ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மேட்டரை லேப்டாப்ல காப்பி பேஸ்ட் பண்ணல, ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மேட்டரை அப்படியே ஸ்ட்ரைட்டா ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணும்போது டீகிரிப்ட் பண்ணி காட்டணும். அந்த டீகிரிப்ட் பண்றது எப்படிங்கிறது இவனுக்கு மட்டும் தான் தெரியும். டீகிரிப்ட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டேன் பாருங்க, பேரு நம்பர் எல்லாமே தெரியுதா பாத்துக்கங்க அப்படின்னு காட்ட, அவரும் பார்த்துட்டு சூப்பர் சூப்பரா தம்பின்னு எதுவும் சொல்லாம ஹார்ட் டிஸ்க விசுக்குன்னு புடுங்கி உள்ள வச்சுட்டாங்க. லேப்டாப் டெக்னீஷியனோடது. லேப்டாப்லயும் இப்போ டேட்டா இருக்காது, ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணாம ஓபன் பண்ணி தான் காமிச்சாப்ல. சரி இப்போ பணம் எங்க அப்படின்னு கேட்டா, பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு 2-3 நாள் ஆகும்னு கைய விரிக்கிறாரு கிரண். இது நம்ம டீல் இல்ல, டேட்டாவை கொடுத்ததுமே பணத்தை கொடுக்கறதா தான் பேச்சு. இப்போ 2-3 நாள்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவன் சண்டை போடுறாங்க. வேற வழி இல்லங்க, 1 கோடி ரூபா சும்மாவா, டைம் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறான். ஏ இல்லப்பா அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, சொன்ன வாக்கு முக்கியம்பா அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு லேப்டாப் தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் அவன் மதுரைக்குன்னு கிளம்பிட்டான். இவன் அப்புறம் ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அப்புறம் இந்த மேட்டரை பத்தி நான் எதுவுமே சொல்லல, இதுதான் நடந்துச்சுன்னு எடுத்து சொல்றேன். எது எப்படியோ கடைசியில நம்ம ஹீரோயினை பலியாடாக்கணும்னு அவன் நினைச்சது நடந்துருச்சுங்கிறாப்ல. இப்ப எல்லா பேரும் ஹீரோயினை தான் விரட்டிக்கிட்டு இருக்காங்கிறத ரிப்போர்ட்டர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. சரி இப்போ நம்ம கிரண் எங்கடான்னு பார்த்தா எங்கேயோ காட்டுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பங்களாவை நோக்கி போறாங்க. அந்த பங்களால கிரணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரு ரொம்ப ஆர்வமா இவனை கட்டி பிடிச்சு வரவேற்கிறார். இவன் யாருன்னா வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு வந்தவன். இவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன். இவனுக்கும் பணம் இருக்குது. இங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பினான்ஸ் கம்பெனி தான் இவனை ஆரம்பிக்க போறான். இவனுக்கும் இந்த கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திர இந்த வேலையெல்லாம் நல்லா தெரியும். அதுலதான் நிறைய பணம் இருக்குங்கிறதும் தெரியும். ஆனா இவனுக்கு தேவை கிளைண்ட். கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களோட பேரு அட்ரஸ் எவ்வளவு பணம் இருக்குது, இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களா, இது எல்லாம் அவனுக்கு தெரியணும். இதையெல்லாம் ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்டி ஐயா கருப்பு பணம் இருக்குதா, நான் வேணா வெள்ளையா மாத்தி கொடுக்கட்டுமா, என்கிட்ட கிளைண்டா சேர்ந்துக்கிறீங்களா, இப்படி எல்லாம் கேட்க முடியுமா, முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம ஹீரோயின் கிரண் வேலை பார்த்த அந்த கம்பெனியோட கிளைண்ட்டுகளை அவங்களுக்கு தெரியாம ஆட்டையை போட்டு எடுத்து கொடுத்தா அந்த கிளைண்ட்டுகளை ஈஸியா அப்ரோச் பண்ணி தன்னோட கிளைண்டா மாத்திக்க முடியும். சோ இவனுக்கு தேவையான அந்த லீட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ், இதுதான் அந்த கிளைண்ட்டுகளோட லிஸ்ட். அது வேணும்ன்றதுக்காக இவன் கேட்டிருக்கான் போல. அதுக்கு தான் பயபுள்ள ஹார்ட் டிஸ்க்ல டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இது முதல் திட்டம். அடுத்து ரெண்டாவது கிளைண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்ச பிறகு அந்த ஹார்ட் டிஸ்க எஸ்பி கிட்ட இவன் கொடுத்துருவான் போல, போலீஸ் கிட்ட. அப்படி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டா போலீஸ் வரித்துறை எல்லாம் உள்ள புகுந்து அந்த கம்பெனியை டாரா கிழிச்சு எறிஞ்சிடுவாங்க. அப்படி கொடுக்கும்போது கிளைண்ட்டுகள்ல எந்த கிளைண்ட் எல்லாம் இவனுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த கிளைண்டோட டீடைல்ஸை மட்டும் டெலிட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. சேர மாட்டேன்னு சொல்ற கிளைண்ட்டுகள் எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவாங்க. ஆக மொத்தம் அந்த கம்பெனியை நாசம் பண்ணிடலாம். அதை காமிச்சு மிரட்டியே இருக்கிற கிளைண்ட்டை தான் பக்கம் இழுத்துக்கலாம். ஒத்துக்காத கிளைண்ட்டுகளை புடிச்சு கொடுத்துடலாம். இப்படி பலே திட்டம் போட்டு தான் இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க போல தெரியுது. ஒரே கல்லுல 2 மாங்கான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு கேட்டா பத்திரமா இருக்குன்னு கை காட்டுறாரு அவர். இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு காரி லிஃப்ட்ல ஏறும்போது பின்னாடியே அந்த அடியாளு இருக்கிறான். என்னன்னு அப்டேட் கேக்குறாப்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா, அடுத்து என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா கூத்தா இருக்குன்னு பார்த்தா ஃப்ரெண்டு காரின்னு சொன்னவ கடைசியில ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்றா பாருங்க, நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்றா. அந்த பக்கம் இப்போ தங்குறதுக்கு சேஃபான ஒரு இடம் வேணும்னு தான் ஃப்ரெண்டு ஒரு பழைய பண்ணை வீடு ஒன்று வச்சிருக்கானா. அங்க பெயிண்டிங் ஒர்க்காதது நடந்துட்டு இருக்கான். அந்த வேலையை தற்காலிகமா நிப்பாட்டிட்டு நமக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அங்க தங்கிக்கலாம்னு சொல்லி ரிப்போர்ட்டர் அங்க எல்லா பேரையும் கூட்டிட்டு வராங்க. லேடிஸ் இங்க ஒரு ரூம்ல தங்கிக்கலாம், நான் பக்கத்து ரூம்ல தங்கிக்கிறேன்னு சொல்றான். அந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவை பார்க்கணும்னு பார்த்தா டேட்டா ஃபுல்லா என்கிரிப்டடா இருக்குது. ஓபன் பண்ணா முட்டையா இருக்குது, இருக்கிறத படிக்க முடியல அப்படின்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாரு அங்க இருக்கிற ஒருத்தர். இல்லையே லேப்டாப்ல அவன் டீகிரிப்ட் பண்ணி காமிச்சானே அப்படின்னு நம்ம கிரண் யோசிக்கிறார். டீகிரிப்ட் பண்ணி காமிக்க தான் செஞ்சான். அந்த டீகிரிப்ஷன் கீயை ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்னு
இருக்கும். அதை போட்டு ஓபன் பண்ணாதான் இருக்கிற மேட்டரை ரீடபிளா படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பணம் கொடுக்கலன்னு பயபுள்ள அந்த டீக்ரிப்ஷன் கீயை கொடுக்காம விட்டுவிட்டேன் போல. 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு 2 நாள்ல கொடுக்குறேன்னு ஏமாத்துறேன். அதை மனசுல வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லும்போது, டேய் ஏன்டா உன் பேராசைக்கு வர அளவே இல்லையாடா, சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேனடா, உன் பணத்தாசை தாண்டா எல்லாத்தையும் கெடுக்குறதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டதா அப்டேட் கொடுக்குறாங்க எஸ்பி கிட்ட. அடுத்து கிரணோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இப்போ ஹார்ட் டிஸ்க் இருக்கு, டேட்டா இருக்கு, அதை பார்க்கணும்னா அந்த கீ வேணும், பென்ட்ரைவ் மாதிரி ஏதோ ஒரு டீக்ரிப்ஷன் கீ வேணும். அது யார்கிட்ட இருக்கு? நம்ம டெக்னீஷியன் கிட்ட தான் இருக்குது. அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் அடியாட்கள் சில பேர் விசாரிக்கிறாங்க. அதை பார்த்த ஒருத்தன் பக்கத்து ரூம்ல சீட்டு விளையாண்டுகிட்டு இருந்த டெக்னீஷியன் போய் மேட்டர் சொல்றாங்க. உடனே கூட இருக்கிற நண்பர்கள் சண்டைக்கு கிளம்புறாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம், நிறைய பேர் வந்திருப்பாங்க, நான் ஏதாவது எஸ்கேப் ஆகி போறேன்னு சொல்லி பால்கனி வழியா எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆன அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் நண்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். டெக்னீஷியனோட நம்பர் கிரண் கிட்ட இருக்குது. அந்த நம்பரை வாங்கி அதுக்கு கால் பண்ணி, நம்ம ஹீரோயின் உனக்கு 1 கோடி ரூபா கொடுக்க சொன்னாங்க, எங்க வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அவன் படிச்சவன், புத்திசாலி. இப்ப வந்து அடியாட்களை தான் இல்ல இந்த அடியாட்களை அனுப்புனவங்க தான் கால் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு போனை கட் பண்ணி சிம் கார்டையே பிடிங்கி போட்டான். யாரும் ட்ரேஸ் அவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம டெக்னீஷியன் நம்பக்கூடிய ஒரே ஆளு நம்ம ஹீரோயின் மட்டும் தான். இப்போ எப்படி சிம் கார்டை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி நெட்ல யூஸ் பண்ணும்போது லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்காரா. இதை பத்தி ஓரளவு அறிவா இருக்கிறவன் யாருன்னா நம்ம டெக்னீஷியன் தான். அவனை பிடிச்சு அவனோட உதவி கேட்டா மேபி கிரண் இருக்கிற லொகேஷனை அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிற லொகேஷனை அவனால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமோ என்னவோ அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லி டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ண சொல்லி இருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா முதலாளிக்கு அடியால போய் ஒரு அப்டேட் கொடுக்குறான். டெக்னீஷியன் இருந்த அந்த லாட்ஜ்ல போய் அந்த ரூமுக்கு போய் சில பேர் தேடி இருக்காங்க. பைபிள்ல பால்கனில எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிருக்கான். இதெல்லாம் நேத்து ராத்திரி நடந்திருக்குது. தேடி வந்தவங்க யாரு அப்படின்னா நமக்கு போட்டியா புதுசா ஒருத்தவன் பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறான்னு கேள்விப்பட்டோம்ல, அந்த பயலோட ஆட்கள் மாதிரி தெரியுதுன்னு சொன்னதும், ஆக அவனும் கிரணும் கூட்டாளிங்க, அவங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பிசினஸை கெடுக்க பாக்குறாங்க, விடக்கூடாது மாப்ள, 2 பேரையும் கொண்டு போட்டுரு அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்கன்னு அடியாளு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ஹீரோயின், ஃப்ரெண்டுகாரி, நம்ம ரிப்போர்ட்டர் 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் இவ சொல்றா. அதெல்லாம் கிடக்கட்டும், போன 11ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். யார? நம்ம ஹீரோயின். அவ ஒரு மாதிரி தயங்குறா. அன்னைக்கு உங்க வீட்டுல தானே இருந்தேன் அப்படின்னு ஃப்ரெண்டுகாரியை பார்த்து செய்ய பண்ண ஃப்ரெண்டுகாரியை ஆமாங்கிறா. போயிட்டு எப்ப ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னு கேட்க அடுத்த நாள் ரிட்டர்ன் வந்ததா சொல்லுவா. சரி எதுல போனீங்கன்னு கேட்டா என் கார்ல தான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இது என்னது அப்படின்னு காட்டுறாப்ல. மிட் நைட்ல அந்த விபத்து நடந்த அந்த ஆத்து பக்கம் இவங்களோட காரு போயிருக்குது. அதிகாலை 3 மணிக்கு அதே காரு அந்த ஆத்துல இருந்து வெளிப்பக்கம் வந்திருக்குது. நீ போய் சொல்ற, எங்களுக்கு தேவை ஒரே ஒண்ணுதான், நீ கண்டிப்பா அந்த கார்ல போனேங்கிறது எங்களுக்கு தெரியும். கூட அந்த கிரணும் வந்தானா இல்ல நீ மட்டும் போனியாங்கிறத மட்டும் சொல்லுங்கிறாரு எஸ்பி. இல்ல இந்த ஃப்ரெண்டுகாரியை கூட்டு போனியா அப்படின்னு கேட்க, இல்ல ஃப்ரெண்டுகாரிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஃப்ரெண்டுகாரியை காப்பாத்துறா. உண்மையிலேயே அன்னைக்கு போய்கிட்டு இருந்தது நானும் கிரணும் தாங்கிற அந்த உண்மையை போட்டு உடைக்கிறா. அந்த ஹார்ட் டிஸ்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு பேசிட்டு இருந்த இடத்துல ஹார்ட் டிஸ்கை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த ஹார்ட் டிஸ்கை டீகிரிப்ட் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு உதவி பண்ணவன் அந்த டெக்னீஷியன். ஆனா டெக்னீஷியனுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்கறதா சொல்லி அப்புறம் கடைசி நிமிஷத்துல பணம் கொடுக்காம ஏமாத்தினா கிரண். அதை நேர்ல பார்த்ததுமே எனக்கு அவன் மேல சந்தேகம். அந்த பயல நம்பலாமான்னு டவுட். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க இந்த குடிச்சிருக்கிறியா இல்லையான்னு விசாரிப்பாங்கல்ல, அங்கங்க சிக்னல் இருந்துகிட்டு போலீஸ்காரங்க விசாரிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி விசாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவனோட போன் காருக்குள்ள இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம கிரண் அந்த புது பிசினஸ் பண்ண இருக்கிற ஃப்ரெண்டு கூட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருந்ததா கவனிக்கிறா. அதுல எல்லாம் முடிஞ்ச பிறகு அவளை நான் கவனிச்சுக்கிறேன்னு இவன் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அவளை கொண்டு போட்டுருங்கிறத அப்படி சொல்லிருக்கலாம் போல. அதை பார்த்த பிறகு எனக்கு கையும் ஓடல காடும் ஓடல. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு பிறகு அவங்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அன்னைக்கு தான் அந்த ட்ரெயின் விபத்து நடந்து நிறைய டெட் பாடிஸ் ஆத்துல மிதந்துகிட்டு இருந்த சமயம். எனக்கு போன் பண்ணி போலீஸ்காரங்க கூப்பிட்டாங்கன்னோ, நம்ம வெளிநாட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னோ, நாம உடனே போகணும், எஸ்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அவனோட காரு சர்வீஸுக்கு போயிட்டதுனால உன் கார்ல போலான்னு கூப்பிட்டு இருக்கான். சரி நீ இவ்வளவு நம்பி கார்ல அவனோட போயிட்டு இருக்கா. சிட்டி லிமிட்டை தாண்டி போனதும் நிறைய ஆம்புலன்ஸ் எதுக்க கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கதை கவனிக்கலாம். இதெல்லாம் அந்த விபத்துல இருந்து தப்பி பிழைக்கிற சில பேரை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. விபத்து நடந்த அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ பெருசா பண்ண போறான்னு. அதே சமயம் உங்ககிட்ட இருந்து கால் வந்தது, காரோட ஸ்பீக்கர் போன்ல தான் அட்டன் பண்ணா அப்படிங்கிறாப்ல. ஆனா பிளாஷ்பேக்ல பார்த்தா எஸ்பியோட வாய்ஸ்ல கூட பேசலங்க. ஏன்னா எஸ்பியோட வாய்ஸ் அந்த டைம்ல முன்ன பண்ண நம்ம ஹீரோயின் கேட்டதில்ல. அப்ப பேசுறது அந்த புது பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற அந்த ஃப்ரெண்டுகாரன் தான். நான் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறேன்னோ, கூட நம்ம ஹீரோயின் வந்திருக்கலாம்னு கேட்டுட்டு 2 பேர் அங்க வந்துருங்கன்னு கால் வருதுங்க, இவளை நம்ப வைக்கிறதுக்காக. இவளுக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. அதே சமயம் பார்த்தா அந்த ட்ரெயின் தடம்புருந்து தண்டவாளத்துல பாலத்துல இருந்து கீழே விழுந்து பல பேர் ஆத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. மீட்பு பணியெல்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டோட முனைப்பகுதியில இவங்க கார் வந்து நிக்குதுங்க. என்ன ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறன்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, எஸ்பி இங்கதான் வர சொல்லி
சொல்லிருக்காப்ல லொகேஷன் இதுதான் காட்டுதுன்னு போய் சொல்லிட்டு இறங்கினவன் காரோட பெட்ரோல் நிரப்போம்ல அந்த டேங்க் பக்கம் திறந்து விட்டு அதுல கர்ச்சீப்பை வச்சு கொளுத்தி விட பாக்குறான். இத பார்த்ததும் இவன் சும்மா இருப்பாளா? கேப் கிடைக்கும் போது எஸ்கேப் ஆயிட்டா. எங்கடா நீ இவன் தேடி பார்த்துட்டு இருக்கான், ஆளை காணோம். ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாலேன்னு காட்டுக்குள்ள சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவ விவரமா சத்தமே இல்லாம வந்து கட்டை எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச நொடியில பார்த்தா பயபுள்ள கீழே விழுந்துட்டான். மூச்சு வேற இல்ல. எங்க அடிச்சு கொண்டு விட்டோமோன்னு இவளுக்கு நினைப்பு. அங்க வேற விபத்து நடந்து ட்ரெயின்ல போன பொருட்கள் எல்லாம் மிதந்துகிட்டு வந்துட்டு இருக்குது. பேசாம தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இவ தான் அந்த ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது போல. எல்லா பேரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ரிப்போர்ட்டர் எல்லாம் மிரண்டு போறான், என்னையா நடக்குதுங்கிறாப்ல. ஆனா கொல்லணும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி அடிக்கலன்னு சொல்லுவா. பல்ஸை செக் பண்ணியான்னு கேட்கும்போது ஆமா செக் பண்ணேன், பல்ஸ் இல்ல, மூச்சு காத்து இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா சில சமயம் இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கும்போது பல்ஸ் ரீடபிளா இருக்காது. அதான் நிறைய பேர் இறந்துட்டு தான் தப்பா நினைப்பாங்க. நிறைய டெட் பாடிஸை எரிக்கிறது கூட கொண்டு போயிருவாங்க. அப்புறம் திருதுப்புன்னு புண எந்திரத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நிஜத்துல இதயம் பலகீனமாக இருந்திருக்கிறதுன்றதான் அர்த்தம். அப்புறம் நார்மல் மோடுக்கு இதயம் வந்த பிறகு அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கணுங்கிறாரு. சோ எந்திர எப்படியோ இருக்கட்டும் விடு. அவன் இப்போ உயிரோட இருக்காங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லயும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அவன் உயிரோட இருக்காங்கிறதுனால ஓ மேல கொலை பழி விழுகாது. எங்களுக்கு உதவி பண்ணு, ஒரு பிரச்சனை இல்லாம உங்களை நான் நல்லபடியா சேவ் பண்ணி விடுறோங்கிறாரு எஸ்பி. அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லம்மா, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கிறாப்ல இவர். இருக்கலாம் சார், ஆனா வரப்போற அந்த பெனிஃபிட்டை நாம எல்லாரும் தான் அனுபவிக்க போறோங்கிறாப்ல பேசுறா. அதெல்லாம் கரெக்ட் தான், உன்னை கூட நம்புவேன், ஆனா கூட இருக்கிற இவளை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. முதலாளி உங்களை என்ன ஏதாவது செய்வாரு, ஆனா அந்த பொண்ணை செய்ய மாட்டாப்லங்கிறாப்ல. என்னன்னு இவங்களுக்கு ஒன்னும் புரியப்படல, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு. என்னடான்னு பார்த்தா அவளோட போன்ல இருந்து அந்த அடியாளுக்கு பேசின அந்த மேட்டர் இவங்க ஏதோ காலுக்குள்ள போய் காலை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல முதலாளி அடியாளு எல்லாம் இவகிட்ட ஹீரோயின் எங்க போறா, என்ன நடக்குது, ஹார்ட் டிஸ்க ரீச் பண்றதுக்கு என்னென்ன மேட்டர் நடந்துகிட்டு இருக்குதுன்னு எல்லாத்தையும் டெய்லி புட்டு புட்டுன்னு வைக்கிறது அவதான், போட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அவதான். ரிப்போர்ட்டருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்பயும் கூட அவ என்ன சொல்லிருப்பான்னா ஹார்ட் டிஸ்க பத்தி நம்ம ஹீரோனுக்கு எதுவும் தெரியாதுன்னு அவ ஒரு அப்ராணின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கா. சோ அதை வச்சு பார்க்கையில உனக்கு துரோகம் பண்ணணுங்கிறது அவளோட நோக்கம் இல்ல. ஆனாலும் வேவ் பார்த்துட்டு இருக்கிற வேலையை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறா. சொல்லுமா என்ன சொல்லி உன்னை பிடிச்சாங்கன்னு விசாரிக்க பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல இவளுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா. உன் தங்கச்சி வயசு என்ன, அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்து போகட்டுமான்னு அந்த அடியால இன்டைரக்டா விசாரிச்சு உதவி பண்ணலன்னா உன் தங்கச்சியை தொடுவேங்கிறாப்ல பேசியிருக்கான். அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த அம்மா உதவியும் பண்ணிட்டு இருந்திருக்குது இப்போ வரைக்கும். இதெல்லாம் என்னால நம்பவே முடியல சார்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிளம்ப பாக்குறான். ஏ இறப்பா, பாய் தூரம் வந்துட்ட, மீ தூரமா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போங்கிறாப்ல. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, நியூஸ்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த நியூஸை நீ தான் ரிலீஸ் பண்ண போற, உன் யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ண போற, எங்களுக்கு கேஸை சால்வ் பண்ணா போதும், உனக்கும் கண்டென்ட் கிடைக்கும்ல, இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு போங்கிறாரு எஸ்பி. இப்போ அடுத்து உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு எஸ்பி விசாரிக்கும் போது அந்த டெக்னீஷியனை நாம கண்டுபிடிக்கணும், அவன் தான் அடுத்த லீடுன்னு எடுத்து சொல்றாங்க. கேலிக்கட்ல ரயில்வே ஸ்டேஷன் லாக்கர்ல இருந்து நீங்க எடுத்த எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்க சரி நீ இவளும் சொல்லிடுவா. அடுத்த வெளியில போகும்போது ரிப்போர்ட் ஒரு மாதிரி கோமாவே போற. அப்புறம் ஃப்ரெண்டுகாரி வந்து சாரி கேட்கும்போது அட விருடி, குடும்பத்தை மிரட்டி தானே இதெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஹீரோ கோவமா போனானே, என்னடான்னு பார்த்தா ஜம்முன்னு வந்து கார்ல அவங்கள ஏத்திக்கிறான். எதையும் பெருசா எடுத்துக்கல, இதுதான் கடைசி, இதுக்கு மேல புதுசா எதுவும் எங்கிட்ட ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்க கூடாது, சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்ல கூட்டிட்டு போறான். அதை பார்த்த ஒரு போலீஸ் முதலாளிக்கு போட்டு கொடுத்துட்டான் போல. உடனே முதலாளி கால் பண்ணி இவகிட்ட என்ன நடக்குதுன்னு வேவு பாக்குறாரு. இவன் என்ன சொல்றான்னா எஸ்பி ஆபீஸுக்கு போயிருந்தோம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிச்சாரு, அவ்வளவுதான், விசாரிச்சுட்டு எங்களை விட்டுட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல கிரண் சாகலங்கிறத சொல்லியிருக்கிறாருன்னு அதை மட்டும் சொல்லியிருக்கிறார். சரி விசாரிச்சுக்கிட்டே இரு, எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டாரு முதலாளி. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு ஜிபேல யாரோ விடாம ஒருத்தவங்க 100 ரூபாவா பணம் அனுப்பிச்சிட்டே இருக்காங்களா. யாரது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா நம்ம டெக்னீஷியன் தான், பேரு அனந்தவன் பேரு. அவன் தான் 100 ரூபாவா அனுப்பிச்சு விட்டு அழகா கான்டாக்ட் பண்றான் நம்ம ஹீரோயினை. ஏன்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலோ கால் பண்ணாலோ கூட போலீஸால ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு தான் ஜிபே பணம் அனுப்பிச்சு அவளோட கவனத்தை ஈர்த்திருக்கான். சரி அந்த நம்பருக்கு நீயே மெசேஜ் பண்ணணும்னு சொல்ல ஜிபேல பதிலுக்கு அவளும் மெசேஜ் பண்ணிருக்கா. உடனே அவன் ரிப்ளை பண்ணிருக்கான். பேசி முடிவு பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்கு எங்க வச்சு அந்த டெக்னீஷியனை இவ பார்க்க போறாங்கறத. உடனே எஸ்பிக்கும் அவ அப்டேட் கொடுத்துறா. சரி நீ போய் மீட் பண்ணு அப்படின்னு எஸ்பி சொல்லிட்டாரு. கரெக்டா அந்த டைமிங்க்கு டெக்னீஷியனை போய் இவங்க 3 பேருமே மீட் பண்றாங்க. ரவுடிங்க சில பேர் தன்னை தேடி வந்ததெல்லாம் சொல்லி தான் உசுருக்கே ஆபத்துன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என் கண்ணு முன்னாடி தானப்பா அன்னைக்கு டீகிரிப்ட் பண்ணி ஓபன் பண்ணி காமிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோயின் டவுட் கேட்பா. ஆமா, ஆனா எப்ப அவன் லேப்டாப்ல இருந்து அவனோட ஹார்ட் டிஸ்க புடுங்கினானோ அப்பவே அந்த டீகிரிப்ஷன் வேலை செய்யாது. ஆக்சுவலா அந்த டீகிரிப்ஷன் கீயை ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு அங்க உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் இருந்தேன். பயபுள்ள 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லன்னு தெரிஞ்சதுமே நான் அந்த டீகிரிப்ஷன் கீயை பத்தி பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டேன். இப்போ அந்த கீக்காகத்தான் என்ன விரட்டிக்கிட்டு இருக்காங்கிறதையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்குள்ள கிரணோட ஃப்ரெண்டோட அடியாட்கள் இவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போற ஒருத்தவன் நம்ம அடியாளுக்கு போன் பண்ணி நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறேங்கிறத சொல்றான். நானும் வந்துட்டு இருக்கிறதா அடியாளு சொல்றாரு. அப்புறம் தனக்கு இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதா ஒருத்தவன் கால் பண்ணான்னு எடுத்து சொல்றாப்ல. யாருது? அந்த புது பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற ஃப்ரெண்டுகாரன். அந்த நம்பரை கூட இவங்க நம்பரை வாங்கிட்டாங்க. ட்ரூ காலர்ல பார்த்தா ஏதோ மொட்டையா தான் பேர் வருது. இருந்தாலும் ரிஸ்க் ஜாஸ்தி, என்னால உதவி செய்ய முடியாதுன்னு அவன் கிளம்பி போடும்போது புது பிசினஸ் பண்ண இருக்கிற ஆளோட அடியாட்களை விரட்டிக்கிட்டு இருக்க, பின்னாடி காப்பாத்துறதுக்காக இவங்க விரட்டி போய்கிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி நம்ம அடியாளு
ஆளு கையில துப்பாக்கியோட போறான். எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. டெக்னீஷியனை காப்பாத்தி ஆகணும்னு நம்ம ஹீரோவும் பின்னாடி ஓடி போய் டெக்னீஷியனை பிடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். கிடக்கிறதெல்லாம் எடுத்து அடியாட்களை அடிச்சு இவனை காப்பாத்த முயற்சி பண்றான். சும்மா சொல்லக்கூடாது, ரிப்போர்ட்டர் நல்லா சண்டை போறார். டெக்னீஷியனும் முடிஞ்சளவு அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறான். முடிஞ்சளவு அந்த அடியாட்களை அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு கூட உதவி பண்றா. நிறைய அடி வாங்கலாம்னு சொல்லலாம். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி பண்ணிக்கிட்டு அந்த அடியாட்களை வேற அடிச்சு தள்ளிட்டு அந்த டெக்னீஷியனை காப்பாத்துறதுக்காக பல கட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதுல அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குதுங்க. ஒருத்தன் துப்பாக்கி எடுக்க வர அவனை அடிச்சு பின்னாடி தள்ளிடுறார். அதுக்குள்ள பார்த்தா நம்ம அடியாளு துப்பாக்கி எடுத்துட்டு அங்க சுட்டுக்கிட்டே வர ஆரம்பிக்கிறார். எல்லா பேரும் பயந்து போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி அந்த ரெண்டு குரூப் சுட்டுக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டுகாரி கார் எடுத்துட்டு வந்து ஆரன் அடிக்கிறா. வாங்க தப்பிச்சு போயிடலாங்கிறாப்ல. சரின்னு இவங்க 3 பேரும் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா வந்த அடியாட்களை ஒருத்தவன் குறிபாத்து நம்ம ரிப்போர்ட்டரை குறிபாத்து சுட்டவன் பார்த்தீங்கன்னா தெரியாதனமா டெக்னீஷியனை சுட்டுவிட்டான். டெக்னீஷியன் வயிற்றிலேயே குண்டடி பட்டுருச்சுங்க. வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடுறாங்க. குண்டடி பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா குண்டடி பட்டவனை ட்ரீட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நமக்கு போலீஸோட உதவி தேவைன்னு சொன்னதும் எஸ்பிக்கு போன் பண்ணி மேட்டரை சொல்லி உதவி கேட்கறாங்க. உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டதா எஸ்பி சொல்லியிருக்கிறார். பின்னாடியே இவங்க வந்ததும் எஸ்பியும் வரார். ஆபரேஷன் போய்கிட்டு இருக்கிறதா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எடுத்து சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு எஸ்பி விசாரிக்க எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இந்த பக்கம் முதலாளிக்கு அடியால அப்டேட் கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்கை ஓபன் பண்ணி பார்க்கணும்னா டெக்னீஷியனோட உதவி தேவைங்கிறத எஸ்பி புரிஞ்சுக்கிட்டு இங்க பாதுகாப்பா பலப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் முதலாளி கிட்ட இருந்து கால் வருதுங்க. சரி எடுமான்னு சொல்லிட்டு அவளை எடுக்க சொல்லி பக்கத்திலே இவங்க ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் சத்தம் போடுறான். அடியாட்களை உயிரோட அவனை புடிச்சிட்டு வாங்கடான்னா அவனையே வயித்துல சுட்டு வந்திருக்கீங்க, அறிவிற்கு தானே சத்தம் போடுறாரு. இல்லங்க நாங்க குறி வச்சது வேற ஒருத்தனுக்கு, இவன் குறுக்க வந்துட்டான்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. போங்கடா அப்ரசண்டிகளான்னு திட்டிட்டு இருக்காப்ல. நம்ம கிரணம் வேற வழியில நம்ம ஏதாவது யோசிக்கணுங்கிறாப்ல. இதெல்லாம் அங்க நடக்குதுங்க. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டுகாரி முதலாளி கிட்ட யாரோ ஒருத்தர் அந்த டெக்னீஷியனுக்கு கால் பண்ணி 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், டிகிரிப்ஷன் கீ வேணும்னு கேட்டுட்டு இருந்ததை பத்தி எடுத்து சொல்றேன். ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல, அப்பதானே அவங்கள நம்புவாங்க. யாரா இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அனந்த் பைபிள் தான் யாரு அந்த டெக்னீஷியன் இவங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவன். அவன் எப்படிமா இந்த மேட்டருக்குள்ள உள்ள வந்தான்னு கேட்டா அதை பத்தி விசாரிக்கலான்றதுக்காகத்தான் நானும் போனேன். ஆனா அதுக்குள்ள சில அடியாட்கள் உள்ள வந்து எல்லாம் கெட்டு போச்சுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அந்த டெக்னீஷியனுக்கு அடிபட்டு இருக்கிறதாவும் ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். சார் எஸ்பி எல்லாம் வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். அந்த டெக்னீஷியன் நல்லா தான் இருக்கிறானா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா. இந்த பக்கம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு காப்பியை கொடுத்து நம்ம பிசினஸை க்ளோஸ் பண்ணணும், கிளைண்டோட லீடுகளை வச்சு அவங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கணும், இதுதான் அவங்களோட திட்டங்கிறத முதலாளி புரிஞ்சுக்கிட்டு எல்லா பேரையும் கொண்டு குவிக்கணும்னு கட்ட வாதத்துல திட்டிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போதுதான் வர்ற வழியிலேயே தான் குண்டடிப்பட்ட நிலைமையில டிகிரிப்ஷன் கீயை நம்ம ஹீரோயினை நம்பி அந்த டெக்னீஷியன் கொடுத்துட்டு போயிருக்கான் போலங்க. இதோ என் கையில இருக்குதுன்னு அவ தான் காட்டுறா. இதை ஏன் எஸ்பி கிட்ட நீ சொல்லலன்னு ஃப்ரெண்டுகாரி கேட்க, இல்ல அதுதான் கரெக்ட், ஏன்னா இந்த கீயை கொடுத்துட்டா டெக்னீஷியனோட உசுரை காப்பாத்தணுங்கிறதுக்கு போலீஸுக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அவங்கிட்ட அந்த கீ இருக்குங்கிற நம்பிக்கையில தான் போலீஸ் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்கிறாரு நம்ம ரிப்போர்ட்டர். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அவன் உசுருக்கு ஆபத்து இல்லங்கிறத ஒருத்தன் அப்டேட் கொடுக்குறான். கூடவே இன்னொரு மேட்டரையும் கொடுக்குறான். நம்மளோட ஆபீஸ் நம்மளோட சிட்டிக்குள்ள இருக்கிற வீட்டு பக்கம் இல்ல அந்த முதலாளியோட ஆட்கள் திரியிறாங்கன்னு சொன்னதும் போச்சு போச்சு, நான் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குங்கிறத அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். அதே சமயம் டெக்னீஷியன் கிட்ட 1 கோடி ரூபாய்க்காக இவர் கால் பண்ணார்ல, இந்த புது பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிற ஃப்ரெண்டுக்கார, சோ அந்த நம்பருக்கு இவங்க டிகிரிப்ஷன் கீ எங்க கிட்ட இருக்குன்னு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறா நம்ம ஹீரோயின். அதுலயும் பாருங்க டிகிரிப்ஷன் கீ ஃபார் சேல், விற்பனைக்கு காத்திருக்கிறதுன்னு மெசேஜ் போட்டிருக்கிறா. அவ அப்புறம் அது இதுன்னு இப்பதான் அவளால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம கிரண் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா விவரமா இவ்வளவு வேலை பாக்குறான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம், அவதான் ரிப்ளை பண்றாங்கிறது என்ன கேரண்டி, போலீஸ் கூட பண்ணலாம்லங்கிறாப்ல சொல்ல, சரி வீடியோ கால் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடலாமேன்னு வீடியோ கால் வருதுங்க. சரி நீ இவ்வளவு வீடியோ கால் அட்டன் பண்றா. சோ 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பாத்துக்கிறாங்க. இவங்க தான் பேசிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க அவ ஒரு டீல் போடுறா. 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு தான் சொல்ற இடத்துல வந்து பணத்தையும் ஹார்ட் டிஸ்கையும் கொடுத்துறணும். நீங்க ஒரு காப்பி ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கங்க, டிகிரிப்ஷன் கீயை நான் கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் பணம் பிளஸ் ஹார்ட் டிஸ்கை வாங்கிப்பேன், சம்மதம்னா சொல்லுங்க அப்படின்றப்பல சொல்லிருக்கா போல. பல கட்ட டிஸ்கஷனுக்கு பிறகு அவங்க சரின்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க. சரின்னு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு இடத்து பக்கம் தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி போயிருக்காங்க. வெளியில இருக்கிற நம்ம ரிப்போர்ட்டர், நான் இருக்கிறேன் போய் தைரியமா இருன்னு. உள்ள பர்தா போட்டு ஒரு பொண்ணு கீழே சாப்பிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். டீ ஆர்டர் பண்ணிட்டு ஒரு உட்காந்துட்டு இருப்பாரு. குல்லாவை போட்டுட்டு ஃப்ரெண்டுகாரன் வந்து உட்காரான். இவ கண்டிஷன் போட்டு தான் ஆக்சுவலா 3ங்க. 1 1 கோடி ரூபாய் பணம் வேணும், 2வது இந்த ஹார்ட் டிஸ்க் வேணும், 3வது அந்த கிரண் பைபிளையும் கூட்டு வரணும்னு சொல்லிருப்பா போல. கிரண் எங்க தான் கேக்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டிகிரிப்ஷன் கீ உண்மையிலேயே இருக்காங்கறத நாங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிட்டு டிகிரிப்ஷன் கீயை கொடு மாட்டி கொடு அப்படின்னு கேட்க இவளும் மாட்றாங்க. ஓபன் பண்ணி பார்க்க முடியுதான்னு பார்த்தா எஸ், டிகிரிப்ஷன் கீ வேலை செய்யுது, ஓபன் பண்ணி பார்க்க முடியுது. உடனே அந்த கீ இருக்கிற அந்த பென் டிரைவை புடிங்கிறா. இத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் பாய் ஒரு ஆர்டர் போடுறாப்ல, ஒரு டீன். அதை கேட்ட பிறகு பர்தா வேஷத்துல இருக்கிற நம்ம கிரண் அங்க போய் உட்கார்றாங்க. சோ கிரணும் வந்துட்டான். அவங்கிட்ட தான் அந்த 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாம் அமெரிக்க டாலர்ல இருக்குது. ஒரு தம்மா துண்டு பையில இந்த பணத்தை எடுத்து வந்துடலாம். சோ பணம் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கை மாத்துறாங்க. கீ கொடுங்க அப்படின்னு கேட்டு இவனும் கீயை வாங்கிக்கிறான். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இவ செக் பண்ணி பாத்துக்கிறான். சரி என் மேட்டர் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்னு
ஃப்ரெண்டுக்காரன் கிளம்பிட்டாங்க. பட் நம்ம கிரண் கீழே துப்பாக்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு. என்ன எதுக்கடி வர சொன்னு கேட்டா, கடைசியா உன்னை பார்த்து குட் பை சொல்லிட்டு நறுக்கா 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அவ. அதே சமயம் வெளியில போனாப்ல பாய் வேஷத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கார அவரை யாரோ சுட்டு கொன்னுறாங்க. சுட்டு கொன்னுட்டு அவங்கிட்ட இருக்கிற அந்த பைய எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. டிகிரிப்ஷன் கீ இதுல தான் இருக்குது. அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்கோட ஒரு காப்பி கூட அவங்கிட்ட இருக்கும் போல. அதை பார்த்ததும் இவ டேபிள தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்க ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து அவளை சுட போவான். அதே சமயம் பின்னாடி இருந்த இன்னொருத்தவன் அவனை சொல்றான். என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்தா போலீஸ்காரங்களும் இங்க மட்டில வந்திருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கும் அந்த புது பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவனோட அடியாட்களுக்கு நடுவுல இங்க துப்பாக்கி சண்டை நடக்குதுங்க. மாத்தி மாத்தி நடக்குது. இவ பின்னாடி ஓடியாந்துட்டா. ஃபுல்லா குட்டி குட்டி தெருவா இருக்குது. தப்பிச்சவன் பொழைச்சவனு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இவகிட்ட இப்ப 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது. ஹார்ட் டிஸ்கோட ஒரு காப்பி இருக்குது இவகிட்ட இருக்கிற பையில. தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. கிரண் வேற கண்ணாபின்னான்னு போலீஸே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். போலீஸும் பதிலுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, பாய் வேஷத்துல இருந்த அந்த ஃப்ரெண்டுக்காரனை கொன்னுட்டு அவங்கிட்ட இருந்த டிகிரிப்ஷன் கீயையும் ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துட்டு பொத்தவன் வரானே. இவன் யார பார்க்க வரான்னு பார்த்தா நம்ம அடியாளோட ஆள் தான் போலங்க. அடியாளு கை காட்டுவார். சரின்னு டெலிவரி பண்ண வந்த இடத்துல குறுக்கால ஒரு அடி அடிச்சு போலீஸ் அந்த வயல புடிச்சிட்டாங்க. அவங்கிட்ட இருந்த ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்க் பிளஸ் டிகிரிப்ஷன் கீ போலீஸுக்கு தேவையான ரெண்டுமே இப்ப அங்க கிடைச்சிருச்சு. இங்க தொடர்ந்து அந்த ஹோட்டல்ல துப்பாக்கி சூடு நடந்துகிட்டே இருக்கு. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கிரண் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஹீரோயின் இங்க ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ரிப்போர்ட்டரும் ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அவனும் பரதாவை கழட்டி போட்டுட்டு துப்பாக்கியோட அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். யாரு எந்த தெருல ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்பதான் நம்ம ரிப்போர்ட்டர் போனை போட்டு எங்க இருக்கிற உன் லொகேஷன் அனுப்பிவிடு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் கிரண் இந்த தெரு பக்கம் வர இவ ஒளிஞ்சுப்பா. கரெக்டா இந்த பக்கத்துல வந்ததும் மறுபடியும் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை புடிங்கிட்டா. எப்படி அன்னைக்கு தப்பிச்சேன்னு விசாரிக்கிறா. ஆத்துல தள்ளி விட்டப்போ இவனுக்கு முழிப்பு தட்டிடுச்சுங்க. அதே சமயம் எதையோ பிடிச்சு தொங்கிட்டு இருந்திருக்கான். படகுல இருந்த ஒருத்தர் அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அப்படி காப்பாத்த முயற்சி பண்ணவரையே அடிச்சு போட்டு அவரை கொன்னு போட்டு ஐடி ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் அங்க மாத்தி விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இதுதான் நடந்திருக்குது போலங்க. ஆனா இந்த தடவை உன்னை டெஃபினட்டா கொன்னுட வேண்டி அப்படிங்கிறான். நீ கையில வச்சிருக்கிற துப்பாக்கியில தோட்டாவே இல்லைங்கிறா. இவளும் சுட்டு பாக்குறா. எஸ், தோட்டா இல்ல. பக்கத்துல நெருங்கி வந்து அடிக்க போவான் பாருங்க. டப்புன்னு நெத்தி பொட்டுல வச்சு யாரோ சுட்டுறாங்க. செத்தே போயிட்டான் சம்பவ இடத்துல. கொன்னது யாருன்னு பார்த்தா அடியால் தான் வந்திருக்கிறார். அவர் தான் கொன்னு இருக்கிறார். இவளையும் கொன்னுட்டு பேக்கோட புடுங்கலான்னு பார்த்தா குறுக்கால கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ரிப்போர்ட்டர் வந்து நிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல அந்த துப்பாக்கியை புடுங்குறதுல பயங்கரமான சண்டை. ஒரு கட்டத்துல துப்பாக்கி கீழே விழுந்த இந்த மனுஷன் துப்பாக்கி எடுத்து சுட போறாங்க. அதே சமயம் போலீஸ் வந்துருச்சு. அந்த ஆளை கையில சுட்டு அவனை உயிரோடயே புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. கட் பண்ணா இப்போ எஸ்பி முன்னாடி இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முதலாளி மட்டும் மிஸ்ஸிங். எங்கேயோ தப்பிச்சு வரதுக்கு முயற்சி பண்றாரு போல. ஆனா அவனையும் நாங்க பிடிச்சிருவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வழியா கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. சரி, உன்னோட யூடியூப்ல இத பத்தி எப்படிப்பா பேச போற அப்படின்னு விசாரிக்க, சார் எனக்கு ஃபேக்ட் உண்மைதான் சார் முக்கியங்கிறாப்ல. உண்மையா? உனக்கு சில உண்மைகளை நான் எடுத்து சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு இது வரைக்கும் நாம அபிராமி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நிஜத்துல அவளோட பேரு அபிராமி இல்லையா. அவளோட உண்மையான பேரு அஞ்சலி சந்திரனா. இதுவே நம்ம ரிப்போர்ட்டருக்கு ஷாக்கான செய்தி தான். அப்பா பேரு சந்திரகுமார், அம்மா பேரு மாயாதேவி. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்கிறா. பேரு பூர்ணிமா. இவங்க குடும்பமா சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, கத்தார்ல. இவளோட அப்பா சிவில் இன்ஜினியரா அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மா நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு 8 வயசு இருக்கும்போது ஒரு விபத்துல அப்பா இறந்துறாரு. வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே. அதன் பிறகு அம்மா கூட தான் அக்காவும் தங்கச்சியும் நம்ம ஹீரோயினும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இடி விழுந்த அந்த வீட்டுல இன்னொரு இடி விழுந்தாப்ல மொட்டை மாடியில விளையாண்டுகிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அக்கா. அவங்க கிட்ட ஒரு 2 பேர் வரானுங்க. அப்போ அக்கா பூர்ணிமாவோட வயசு வெறும் 15 வயசு தானா. தங்கச்சி வயசு ஒரு 7 வயசு தான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வயசு 7 தான். ஹீரோயின் கிட்ட சாப்பிடுறதுக்கு சாக்லேட்டை இவங்க 2 பேர் கொடுத்துட்டு அக்கா பூர்ணிமாவோட வாயை பொத்தி தரன்னு ஜெனரேட்டரோட அந்த பக்கம் இழுத்து கொண்டு போய் அவளை சீரழிக்கிறாங்க. ஒருத்தன் முடிச்ச பிறகு இன்னொருத்தவன் அந்த தம்மா தூண்டு வயசுலயே 2 பேர் சேர்ந்து அக்காவை சீரழிச்சிருக்கானுங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு அக்கா பேசுறதே நிப்பாட்டிட்டா போல. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம் பாவம். அதன் பிறகுதான் வெளிநாடே வேண்டான்னு கேரளாக்கு வந்திருக்காங்க. அம்மா பித்து பிடிச்சாப்ல மாறி போய் கொஞ்ச நாள்ல அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு படிச்சு இவன் முன்னேறி வந்திருக்கிறா. அடுத்து இதுக்கெல்லாம் காரணமானவங்க யாரு? தன் அக்காவை சீரழிச்ச அந்த 2 பேர். அவங்கள பழி வாங்கணும்னு அப்ப முடிவு பண்ணிருக்கா. பல வருடமா அவங்க 2 பேரை தேடி இருக்கிறா. அப்படி அவ தேடி கண்டுபிடிச்ச அந்த 2 பேர்ல ஒருத்தவன் தான் வெளிநாட்டுல இருக்கும்போது அமல்ங்கிற பேர்ல இருந்து அக்காவை சீரழிச்சவன். இங்க கேரளாக்கு வந்த பிறகு தான் பேரை கிரண் மாத்திக்கிட்டவன். எஸ், நம்ம கிரண் தான் சீரழிச்ச அந்த 2 பேர்ல முக்கியமானவன். அவன் கூட பழகணும் வைக்கணுங்கிறதுக்காகத்தான் பர்சு மொபைல மறந்து வச்சுட்டு பில்லு கட்ட முடியாம பருத வச்சு நின்னது எல்லாமே நாடகம் தான். நர்ஸுக்கு தான் இவ படிச்சிருந்திருப்பா. பினான்ஸ புதுசா கத்துக்கிட்டு அந்த பினான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கும் சேர்ந்திருப்பா. அவன் கூட பழகிறதுக்காகத்தான். அன்னைக்கு ட்ரெயின் விபத்தானது இல்லையா பாலத்துக்கு மேல இருந்து. அன்னைக்கு தான் உன் மேல சந்தேகம் வந்து உன்னோட பாஸ்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க நோண்ட ஆரம்பிச்சோம். அன்னைக்கு உன்னோட உண்மையான பிளான் என்ன நடந்தது நீயே சொல்லு
அப்படிங்கிறாரு எஸ்பி. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட சேர்ந்துதான் இந்த திட்டத்தை தான் அரங்கேற்ற போறதா கிரண் சொல்லியிருந்தானா. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறவன் என் அக்காவை சீரழிச்ச 2வது ஆளா இருக்கணும்னு அவனும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இவ காத்துட்டு இருந்திருக்கா. அவனோட போன்லயே ஒரு டிராக்கிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்கா. வாட்ஸ்அப்ல நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இவ ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு கூட இவன் மெசேஜ் பண்ணிருப்பான்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு இவளை நான் கவனிச்சுக்கிறேன்னு இவன் மெசேஜ் போட்டிருப்பான்ல, அது அந்த ஃப்ரெண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணி அந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்கா. அந்த நம்பரை வச்சு இதுக்கு முன்னாடி அவன் எங்கெல்லாம் இருந்திருக்கான்னு ட்ரேஸ் அவுட் பண்ணதுல கத்தார்ல சில வருடங்கள் அந்த நண்பன் இருந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்போ சீரழிச்ச அந்த 2வது ஆளு அவனா தான் இருக்கணுங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டு இருக்கா. தன்னை கொலை பண்றதுக்காக தான் அன்னைக்கு கூட்டு போறாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போறதுக்கு முன்னாடி அவன் குடிச்சதுல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவனை மட்டையாக்கி இருக்கிறா. அப்புறம் மசில ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கெமிக்கலை அவனுக்கு போட்டு விட்டு இருந்திருக்கா. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நியூஸ்ல கவனிக்கிறா, இந்த மாதிரி ட்ரெயின் தடம்பு இருந்து பாலத்துல இருந்து விழுந்து பல பேர் ஆத்துக்குள்ள மூழ்கிட்டாங்கன்னு. அப்ப பாடியை கொண்டு வந்து அங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டோம்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போன லிஸ்ட்ல இவனும் சேர்ந்துருவான்னு முடிவு பண்ணி மயங்கி கிடந்தவனை அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு கூட்டிட்டு போனது இவதான். டிக்கிக்குள்ளதான் உண்மையிலேயே அவன் கிடந்திருக்கான். நான் கொடுத்த அந்த டோசேஜ் பத்தலையோ என்னவோ ஏதோ எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு செத்துருக்க வேண்டியவன் உயிரோட திரும்பி வந்துட்டான், துரதிருஷ்டம் தான் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி தப்பிச்சவன் எப்படியும் தன்னை பழிவாங்கிறதுக்கு வருவான், தன்னை கொல்ல வருவான் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த ரிப்போர்ட்டரை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்ல, அப்ப நம்ம போலீஸ் சிரிச்சுக்கிட்டு நாம ஏதோ சின்ன பொண்ணு இவ்வளவு பயன்படுத்திக்கிறோம், நம்ம கேஸை சால்வ் பண்றதுக்கு உனக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக இவ்வளவு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜத்துல சொல்ல போனா அவதான் ரிப்போர்ட்டரான உன்னையும் போலீஸான என்னையுமே பயன்படுத்திட்டு இருந்திருக்கா. அவ பழி வாங்குறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம உதவி பண்ணிட்டு இருந்திருக்கிறோங்கிறத எடுத்து சொல்றாங்க. இப்போ அந்த சீரழிச்ச 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இப்போ லாஸ்டா நடந்த அந்த சண்டையில இப்போ இந்த உண்மைகள் எல்லாத்தையும் நீ கண்டென்ட்டா சொல்ல போறியா, யூடியூப்ல சொல்ல போறியா அப்படின்னு கேட்க அவன் அரண்டு போய் எதை நம்புறது நம்ப முடியாதுன்னு தெரியாம அங்க இருந்து வெக்ஸ் ஆகி போறாங்க. இங்க பாருங்க, நீங்க வேற ஒரு ஐடென்டிட்டியை வச்சு உள்ள வந்து கலாட்டா பண்ணது குற்றம், ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ போலீஸுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, ஒரு கொலை முயற்சி பண்ணிருக்கீங்க, ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் எங்க கையாலேயே என்கவுண்டர்ல செத்தும் போயிட்டான். ஆமா, அந்த சீரழிச்ச 2 பேருமே செத்து போயிட்டாங்கல்ல. சோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுனால போலீஸுக்கு நீ பண்ண அந்த உதவியை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க கேஸ் கிஸ்னு எதுவும் போகல, நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம், நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கேஸ அவர் மூடிட்டார். இவ சோகமா போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கோவமா போன நம்ம பைய காரை கொண்டு வந்து நிப்பாட்டி சிரிக்கிறான், ஏறுங்கிறான். மனுஷ்டான் போல தெரியுது. உள்ள ஏறினவ இனிமே ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல சாரி அப்படிங்கிறா. சாரின்னு சிரிச்சுக்கிட்டே கார்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் முதலாளி துறைமுகத்தின் பக்கம் எஸ்கேப் ஆக போகையில போலீஸால பிடிக்கப்பட்டு விட்டார். சோ முதலாளியும் பிடிச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த அப்டேட்டை ஒரு போலீஸ்காரர் வந்து கொடுக்குறாருங்க. அதோட மட்டும் இல்லாம கத்தார்ல கிரண் கூட இருந்த அந்த 2வது ஆள் அவரை பத்திய டீடைல் கிடைச்சிருச்சு சார், இதோ டீடைல்னு கொடுக்குறாங்க. அத பார்த்ததும் எஸ்பியோட முகம் அப்படியே கண்ணாபின்னான்னு மாறுது. ஏன்னா அந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற ஆளு இவங்க அக்காவை சீரழிச்ச அந்த 2வது ஆளு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த புது பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்ச அந்த நண்பர் கிடையாது. அந்த 2வது ஆள் வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம ஹீரோ, நம்ம ரிப்போர்ட்டர் தான். சீரழிப்பு நடந்த அந்த காலகட்டத்துல இவன் அங்கதான் இருந்திருக்கான். நண்பர்கள் மொத்தம் 3 பேர். ஆனா இந்த தப்பு பண்ணது 2 பேர் தான். வேற ஒரு ஆளை இவ தப்பா நினைச்சுக்கிட்டா. உண்மையிலேயே இவ பழிவாங்க வேண்டியது நம்ம ரிப்போர்ட்டர் தான். இப்போ ரிப்போர்ட்டருக்கு இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. தங்கியிருந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பிளாஷ்பேக்ல பார்த்தா இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தது நம்ம ரிப்போர்ட்டர் கிரண் 2 பேரும் சேர்ந்து தான். அவனுக்கு பணம் வேணும், பணத்துக்காக தான் நம்ம ரிப்போர்ட்டர் கூடயே இருந்திருக்கான். அவனுக்கு பணம், கிரணுக்கு அந்த புது பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப், விருப்பப்பட்டா வெளிநாட்டு வேலைன்னு எதை வேணாலும் அவனால சூஸ் பண்ண முடியும். என்ன லாபம் கிடைச்சாலும் பாதிக்கு பாதின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் சண்டை நடக்கும்போது பர்தால ஒரு தெருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது கழுத்தை பிடிக்கிறது நம்ம ரிப்போர்ட்டர் தான். எங்கடா பணம் அப்படின்னு கழுத்தை பிடிச்சு கேட்டிருப்பாப்ல நம்ம ரிப்போர்ட்டர். 10 கோடி அடிக்கிறதா பேசியிருந்தாங்கல்ல, அந்த பணத்தை பத்தி தான் கேட்கறான். டே, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஹீரோயின் பேர்ல நான் ஒரு லாக்கர் ஓபன் பண்ணியிருந்தேன்ல, அந்த பேங்க் லாக்கர்ல தான் வச்சிருந்தேன், அவ எல்லாத்தையும் உரிட்டடா மச்சான் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருப்பான். அதுக்குள்ள போலீஸ்காரங்க சுட வர, அந்த அடியாளு சுட வர இவங்க வேற வேற ரூட்ல போயிருப்பாங்க. அப்புறம் தான் எங்க இருக்க ஏது இருக்குன்னு போன் பண்ணி இவன் விசாரிச்சிருப்பான். ரியல் டைம் லொகேஷன் அனுப்புன்னு கேட்டிருப்பான். சரி, உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணட்டுமான்னு சரக்கு ஊத்தி கொடுக்க ஒயின் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் எஸ்பி கால் பண்றாரு. கால் பண்ணி உன் கூட அவன் இருக்கிறானா, ரிப்போர்ட்டர் இருக்கிறானா, ரிப்போர்ட்டர் இருக்கிறானா இல்லன்னு சொல்லு, இல்லன்னா இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவ இல்லங்கறா. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறான்னு அர்த்தம். உங்க அக்காவை சீரழிச்ச அந்த 2வது ஆளு இந்த ரிப்போர்ட்டர் தான். இவனும் நம்ம கிரணும் தான் உயிருக்கு உயிரான நண்பர்கள். நீ கவனமா இரு, நீ இருக்கிற இடத்துக்கு நான் போலீஸ் அனுப்பிச்சிருக்கிறேன், அது வர வரைக்கும் எப்படியாவது சேஃபா இரு, பேனிக் ஆகாத, முடிஞ்ச வரை அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணு, ஒரு நல்ல இடம் கிடைச்சா ஒளிஞ்சுக்கோ, போலீஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. போனை சைலண்ட்ல போடுன்னு வேற சொல்லிட்டார். சரின்னு போனை சைலண்ட்ல போட்டுட்டு இவ சத்தம் இல்லாம எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா கதவை திறந்து வந்து நிக்கிறான். உனக்கு மட்டும் தான் ட்விஸ்ட் கொடுக்க தெரியுமா, எங்களுக்கு தெரியாதான்னு ஆரம்பிக்கிறார் இவர். இத்தனை வருஷமா உங்க அக்காவை சீரழிச்சவன் உன் கூட தான் தெரிஞ்சிட்டே இருந்திருக்கிறேன், இவ்வளவு நாட்களா உன் கூட தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறேன், உன்னால கண்டுபிடிக்க முடியல பாத்தியா அப்படிங்கிறாப்ல. அதெல்லாம் கிடக்கட்டும் விடு, எனக்கு தேவை அந்த 10 கோடி பணம் தான். உன் பேர்ல ஓபன் பண்ண அந்த பேங்க் லாக்கர்ல அவன் வச்சிருந்தானா, அதை நீ எங்கேயோ மாத்தி இருக்கிற, ஏதோ பண்ணிருக்கிற, எனக்கு அந்த பணம் தான் முக்கியம்.
அந்த பணத்தை கொடுத்துட்டு நான் விட்டுறேன் அப்படிங்கிறாப்ல. இவாடா போடான்ட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தா விரட்டி ஓடியாருவான். கதவை தாப்பா போட்டுட்டு படிக்கட்டுல இறங்கி போறதுக்குள்ள மேல இருந்து ஒரு கயிறை பிடிச்ச அழகா கீழே இறங்கி வந்து நிக்கிறான். திரும்ப கீழ இருந்து மேல ஏறி போய்கிட்டு இருக்கிறான். கதவை திறக்கும் போது ஓங்கி ஒரு எத்து, அடுத்து கால் மேல ஒரு மிதி, தாரா தரனை இழுத்து பொலிர் 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 பொலிர்னு அடிக்கிறான். கிடைச்சத வச்சு அமல அடிச்சு கீழே தள்ளுறா. நொண்டி போறதுக்குள்ள படிக்கட்டுல தரனை கீழே இழுத்து போட்டு அடிக்கிறான். குத்துறான். அவ கட்டைய வச்சு அடிக்க பாக்குறான். இருந்தும் சலிக்காம சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. எங்கடி அந்த பணம், எங்கடி அந்த பணம்னு கேட்டு அவன் அடிக்க, பதிலுக்கு இவ அடிக்க, கழுத்தை பிடிச்சு நெரிக்க அவன் தூக்கி ஒரு போடு போடுவான் பாருங்க. டேபிள்ல உடஞ்சு 2 பேரும் கீழே கிடக்குறாங்க. அந்த நிலைமையில கூட கீழே கிடந்த ஒரு பெயிண்ட் அடிக்கிற கம்பி எடுத்து கால்ல குத்துன்னு குத்துறா. காலை ஓட்டையாக்கிட்டா. பதிலுக்கு ஒரு எத்து, அவளுக்கு மூக்கு உடைஞ்சு போச்சு. அடுத்து அப்படியே கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குறாங்க நெரிச்சுக்கிட்டு. பனையங்கடின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அந்த கயிறு கண்ணா பின்னான்னு சுத்தி இருக்கும். அந்த கயத்துக்கு மேலதான் இவனோட காலு நிக்கிறத கவனிக்கிறா. பனையங்கன்னு கேட்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிற இடத்துல சொல்றேன்னு அப்படியே டைம் வாங்குறா. அழகா இவளும் மேல் பக்க அந்த கயத்துக்குள்ள தான் காலை விட்டுக்கிறா. அப்புறம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றா. பணத்தை ஃபுல்லா எரிச்சிட்டேங்கிறா. நான் நம்ப மாட்டேன், உண்மையை சொல்லி கேட்க, ஆமா அந்த அவ்வளவு பெரிய பணம் உங்க 2 பேருக்கு கிடைச்சா நீங்க எவ்வளவு நிம்மதியா வாழ்வீங்க. என் பிளானும் உங்களை கொல்றதுதான். ஒரு காலத்துல நான் தோத்து போனா கூட அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க கூடாது, நீங்க நிம்மதியோட இருக்க கூடாதுன்னு பிளான் பின்னு முடிவு பண்ணி அந்த பணத்தை ஃபுல்லா எரிச்சிட்டதா சொல்ற. காண்டானவன் அடச்சேன்னு யோசிக்கும் போது அப்படியே அந்த பயல அந்த பக்கத்துல தள்ளி விட்டு கயத்தோட மறுமுனையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. கீழ்பக்க கயத்துல இருந்ததுனால கீழே தொங்கிட்டான். மேல் பக்க கயத்துல அவ தொங்கிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். போலீஸ் வர்ற வரைக்கும் இவ அப்படி தொங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அக்காவோட சாவுக்கு காரணமானவனை தூக்குல தொங்க விட்டு கெத்து காட்டுறா. அதே சமயம் போலீஸும் வெளியில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போலீஸ் வர அந்த சவுண்டு கேக்குதுங்க. அப்புறம் என்ன இவளை காப்பாத்திருப்பாங்க. ஒரு வழியா பணம் ஒரு பாசிட்டிவ் எண்ட்ல முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷப்படலாம். நல்லா இருந்தது இல்ல? எவ்வளவு ட்விஸ்ட் இல்ல? தம்ப்நெயில்ல அப்ப சொன்ன விஷயம் நிஜம் தான் நினைக்கிறேன்ல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறது வழக்கம். மிஸ் பண்ணாம உங்களாலையும் பார்க்க முடியும். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.